ஒரு மனிதனுக்கு ஒருவேளை திருநீர் கொடுக்கிறவன் குரு என்றால் இந்த சைவ உலகத்துக்கு என்றென்றைக்கும் மந்திரமாவது நீரு என்ற திருநீற்று பதிகத்தை வழங்கியவன் ஞானசம்பந்தன் என்பதால் சைவ சமயத்தினுடைய நிலைத்த நீடித்த குருவாக ஆச்சாரியனாக ஞானசம்பந்த பெருமான் கொண்டாடப்பட்டார். அவருடைய திருநீற்று பதிகம் தான் அந்த எல்லையில கொண்டு போய் ஞானசம்பந்த பெருமானை வைக்கிறது. ஏன் ஒரு முறை திருநீர் கொடுக்கிறவனே ஐயன் குரு என்று சொன்னால் என்றென்றைக்கும் சைவ உலகத்துக்கு திருநீற்று பதிகத்தை வழங்கியவன் ஞானசம்பந்த பெருமான். அதனால்தான் அவருக்கு அவ்வளவு பெரிய ஏற்றம், அவ்வளவு பெரிய முதன்மையான இடம் ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுக்கப்பட்டது. சேக்கிழார் பாடும்போது ஒரு வார்த்தை சொல்வார், தவமுதல்வர் சம்பந்தர் அப்படின்பார். தவமுதல்வர் சம்பந்தர். ஆனா பெரிய புராணம் முழுக்க நீங்க புரட்டி பாருங்க, எந்த காட்டிலையும் எந்த மேட்லையும் போய் தவம் பண்ணதே கிடையாது ஞானசம்பந்தர். அவர் போய் தவம் பண்ணாரா? சார் கோயிலுக்கு போறார், பாடுறார், தோத்திரம் பண்றார். அப்படி பாடிக்கொண்டே வருகிற ஒருவர் தவம் பண்ணினார்னு நம்ம சொல்ற தவம்ங்கிறதுக்கான இலக்கணத்தின்படி வராரா? இல்லை. தவம்ங்கிறது என்ன? சரியானபடி பார்த்தா தவம்ங்கிறது மனசை ஒருமுகப்படுத்தி ஒரே சித்தத்துல ஒரே எண்ணத்துல நீண்ட நேரம் தன் மனத்தை குவித்து வைத்திருத்தல் தவம். வச்சுங்க ஒரு உதாரணம் சொல்லி பார்க்கலாம். ஏன்னா உலகத்துல கஷ்டமான காரியம் மனசை ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிறது தான். ஹியூமன் சைக்காலஜியே சொல்றான், அதிகபட்சம் 45 நிமிஷத்துக்கு மேல ஒரு விஷயத்துல ஒரு மூளை கான்சென்ட்ரேட் பண்ணவே பண்ணாதான். அதிகபட்சம் 45 நிமிஷத்துக்கு மேல ஒரு விஷயத்துல தொடர்ந்து சிந்திக்க முடியாது அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஐடியாவில் பேசுகிறோம்னு எங்களுக்கும் தெரியல. பட்டு வெஸ்டர்ன் சயின்ஸ் சொல்கிறான் 45 நிமிஷத்துக்கு மேலே என்ன முயன்றாலும் ஒரு விஷயத்தில் கவனம். அதனால தான் அப்பப்போ லைட்டாக நாங்கள் ஹியூமர் யூஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன ஹியூமரை யூஸ் பண்ண உடனே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மாறுவீங்க. ஒரு மனசில் வந்து ஒரு விதமான அந்த என்ன சொல்கிறது இறுக்கத்திலேருந்து மாறி ஒரு விதமான எண்ணம் ஏற்படும். அப்போ அந்த இறுக்கம் குறைகிற போது என்னன்னா அடுத்த சிந்தனையை சொல்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இடையில அந்த மாதிரி நகைச்சுவையை கூட பயன்படுத்தி பார்க்குறோம். அது ஒரு புறத்தில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த எண்ணத்துக்கு வருகிறேன். தவமுதல்வர் சம்பந்தர்னு சொல்லுகிறார். ஞானசம்பந்தர் என்ன தவம் பண்ணினார்? தவம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி பொறிப்புலன்களை வென்று நிற்கிற பெருநிலை தான் தவத்தினுடைய வெளிப்பாடு. விஸ்வாமித்திரர் தவம் பண்ணினார். தவம் எப்படி கட்டுச்சு? ஒரு பெண் வருகிற போது அவருடைய தவம் கெட்டுவிட்டதுன்னு கதை படிக்கிறோம். யாரு? விஸ்வாமித்திரருடைய வாழ்க்கையில தவம் போயிடுச்சு அப்படின்னு. இதை பின்னால கம்பன் கூட பாடுவார். ஒரு தவமுனிவனுக்கு எது இடையூறுன்னு கேட்டா, வெறுவடை சென்று அடை காம வெகுளியான நிருதர் இடை விளக்காவண்ணம். காமம் வெகுளி இது ரெண்டும் தவம் செய்கிறவனுக்கு இடைஞ்சலானது அப்படிங்கிற. காமம் விருப்பம், வெகுளின்னா கோபம். ஆசையும் கோபமும் யாருக்கு இருக்கோ அவன் தவம் வீணா போயிடும் அப்படிங்கிற. சரி, ஞானசம்பந்தர் என்ன தவம் பண்ணி மனத்தை ஒருமுகப்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்? நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். மனசை ஒருமுகப்படுத்துறது அவ்வளோ கஷ்டமான வேலை. நாங்கள் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்வோம். ஒரு சாமியார் தவம் பண்ணும்னு போனார். என்ன தவம் பண்ணும்? கங்கைக்கரை ஓரமாக போய் உட்காந்து தவம் பண்ணணும்னு முடிவு பண்ணார் அந்த சாமியார். அப்போது அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது. எல்லாரும் எப்படி தவம் பண்ணுறாங்க? கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்ணுறாங்க. நாம் அப்படி பண்ணக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசமாக தவம் பண்ணணும், கண்ணை திறந்துக்கிட்டே தவம் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். நீங்கள் யோசிக்கிறீங்க, கண்ணை திறந்துக்கிட்டே தவம் பண்ண முடியுமா அப்படி? நாங்கள்லாம் லா காலேஜில் படிக்கிற போது கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குவோம். அப்படின்னா நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தூங்கினா வாத்தியாரும் தூங்க ஆரம்பிச்சிருவார். அவர் வாங்குற சம்பளத்துக்கு நாங்கள் அவரை தூங்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குவோம். அது எங்கள் சிலபஸ்லேயே இருக்கு. அது மாதிரி இவர் ஒரு முடிவு பண்ணார், கண்ணை திறந்துக்கிட்டே தவம் பண்ணணும் அப்படின்னு. கங்கைக்கரை ஓரமாக போய் உட்கார்ந்தார். ஒரு 10:30 10:45 மணி இருக்கும். இவர் கண்ணை திறந்து தவம் பண்ணும்போது எதிர்த்தாப்புல ஒரு உயிருள்ள மின்னல். உயிருள்ள மின்னல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதன் தலையில் பின்னல், அதனால் வருவது இன்னல். முடிச்சுடுவோம் ஒரே அடியா. அப்படி எதிர்த்தாப்புல இப்படி போச்சு ஒரு உயிருள்ள மின்னல். சாமியாருடைய தவம் அவுட்டு. ஏன்னா அந்த 2 கண்ணு அப்படியே பின்னாடியே போச்சு, அவுட்டு. இவர் யோசிச்சார். திரும்பி வந்து அன்னைக்கு கண் நம்முடைய தவத்தை கெடுத்து விட்டது அப்படின்னு மறுநாள் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாதுன்னு ஒரு கருப்பு ரிப்பன் வாங்கி, அதுவும் ரிப்பன் வாங்கலாமோ, அவர் ரிப்பன் வாங்கி அந்த கண்ணில் கட்டிக்கிட்டு மறுநாள் போய் தவத்தில் உட்காந்தார். 10:30 மணி 10:45 மணி. கண்ணு பார்க்கல, ஆனால் மூக்கு மதுரை மல்லின்னு வாசனையை சொல்லிக்கிட்டு இருக்கு. தவம் அவுட்டு. 2ஆம் நாள் தவத்தை மூக்கு கெடுத்தது. அவர் இப்படி யோசிச்சார், சரி இது என்னது அப்படின்னு.
திரும்பி வந்தவர் கண்ணு மூக்கு சேர்த்து கட்டுறாப்புல ஒரு டர்க்கி டவல் வாங்கி கட்டிட்டார். போய் தவத்தில் உட்கார்ந்தார். இன்னைக்கு கண்ணு பார்க்கல, மூக்கு வாசனையை நுகரலை, ஆனால் சலங்க சத்தம் கேட்டுச்சு. காலில் போட்டிருக்கிற கொலுசு சலங் சலங் சலங். இந்த இரு காது சும்மா இருக்காது அப்படின்னா இன்னைக்கு டியூட்டி என்னதுன்னு அது வீடு வரைக்கும் அது போச்சு. இந்த சாமியார் பார்த்தார், 3 நாள் தவம் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு. உடனே காதி கிராஃப்ட்டுக்கு போய், ஏன்னா அங்கே தான் ரிபேட்டில் வந்து துணி கிடைக்கும், ஒரு 50% ரிபேட்டில் ஒரு தலகாணி உரம் வாங்கி போட்டுக்கிட்டார். நாம் காந்திஜியினுடைய கொள்கைக்கு 100% தள்ளுபடி கொடுத்துட்டு கதர் துணிக்கு 50% தள்ளுபடி கொடுத்துருக்குறோம். கொள்கைக்கு 100% தள்ளுபடி கொடுத்துட்டோம். என்ன பண்ணுறது? ஒரு தலகாணி உரம் வாங்கி மொத்தமாக இப்போ போட்டார். கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் மறைச்சாச்சு. சாமி தவம் பண்ணுறார். கண்ணு பார்க்காது, காது கேட்காது, நாசி நுகராது, வாயால் சாப்பிட முடியாது, பொறி புலன்களை வென்று சாமி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். 10:45 ஆச்சு, 10:50 ஆச்சு, 11 ஆச்சு. அப்போ இதானே வர்ற நேரம், ஏன் இன்னும் வரல அப்படின்னு மனசு நினைச்சது. இப்ப என்ன சிக்கலாய் போச்சு? வெளியில இருக்கிற பொறிகளையும் புலன்களையும் வென்றாலும் மனசை அடக்க முடியாது. தாய்மான சுவாமி இதை ஒரே வார்த்தையில சொன்னார். என்ன சொல்றார் தெரியுமா? சினம் அடக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் அடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. இது இன்னொரு வெர்ஷன் இருக்கு. சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்படிங்கிறார். அருமையான கொஸ்டின். இப்போ இப்படின்னா விபூதி எடுத்துடலாம், எப்படின்னா குங்குமம் எடுத்துடலாம், அது சித்தி. அப்படி கூட புதுக்கோட்டையில் ஒருத்தர் எடுத்தார். அப்படின்னா விபூதி, அப்படின்னா ஒரு எல்லாம் எடுத்தார். அவரை வெயிலில் மட்டும் யாரும் எடுக்கவே முடியல அப்படின்னா ரைட், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன பண்ண முடியும்? சித்தி எல்லாம் வந்துடுது. இதை எடுத்து அங்கே வைக்கலாம், அதை எடுத்து இங்கே வைக்கலாம். இதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல. சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் இறக்க கல்லா இருக்கு. மனசு அடக்கல என்ன? உள்ள போக வேண்டியதுதான், துன்பப்பட வேண்டியதுதான், வேதனைப்பட வேண்டியதுதான். மனம் இறக்க கல்லா இருக்கு, வாயேன் பராபரமே அப்படிங்கிறார். அப்ப நீங்க அல்டிமேட்டா தவத்துக்கு என்ன இலக்கணம் சொல்லலாம்? மனத்தை ஒருமுகப்படுத்தி வெல்லுதல் தவம். இதுக்கு நாம வச்சிருக்கிற வெளிப்பட்ட கண்டிஷன்ஸ் என்னன்னா, காட்டுக்கு போறது, மூச்சை அடக்கிறது, இல்ல ஒரு நெருப்பு மேல் நிக்கிறது, ஊசியில நிக்கிறது, எத்தனையோ தவம். இப்ப தவம் பண்ணுகிற காமாட்சி தபஸ் காமாட்சின்னு இருக்கிறா. நெருப்புக்கு மத்தியில ஊசியை ஊனி அது மேல ஒத்த காலம் அடிச்சு நின்னா அப்படின்னு பங்காரு காமாட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த மாதிரி தவம் பண்ணோம்னா சரீரத்தை எல்லாம் வருத்தி கொண்டு தவம் பண்ண வேணும்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஞானசம்பந்தர் எந்த அக்னி தவம் பண்ணார்? ஞானசம்பந்தர் எந்த ஊசி முனை மேல போய் நின்னார்? ஆனா அவர் எங்க தவம் பண்ணினாருங்கிற நுட்பத்தை சேக்கிழார் புரிய வைக்கிறார். தவத்தின் விளைவு என்ன? மனம் அடங்கி இருக்கணும். மனசுல ஆசை இருக்கக்கூடாது, சபலம் இருக்கக்கூடாது, சலனம் இருக்கக்கூடாது. எங்க நடந்ததுன்னா, சென்னையில திருமயிலையில கபாலீஸ்வரர் கோயில் திருக்கோயில்ல சிவநேசன் செட்டியார் பெற்று வச்சிருந்த பொன் குழந்தைய அங்கம் பூம்பாவையை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வளர்த்திருக்கிறார். பாம்பு கடிச்சு பொண்ணு இறந்து போயிட்டா, அவளை கொண்டு வந்து அந்த அந்த எரிச்ச சாம்பலை எதிர்த்தாப்புல வச்சுட்டு இவளை உங்களுக்காகவே வளர்த்தே அப்படிங்கிறார். வட்டிட்ட புன்னயம் காணல்ங்கிற பாசுரத்தை பாடி, நீ மாசி கடலாட்டு பார்க்கலையே, பங்குனி உத்தர பெருவிழா பார்க்கலையே, நீ இந்த திருவாதிரை பெருவிழா பார்க்கலையே, பெருஞ்சாந்தி காணாதே போதையோ பூம்பாவாய், ஒரு கும்பாபிஷேகம் கூட பார்க்காம போயிட்டியேம்மா. வரிசையா சொல்ல 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 பானை வெடிச்சு அப்படியே எழுந்து வருகிறாள் ஒரு அழகான பெண், ரொம்ப இளம் பெண், அழகான இளம் பெண். அதை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை வரக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றார். ஞானசம்பந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இவள் என் மகள். இதை விட தவத்துக்கு என்ன அடையாளம் வேணும்? அழகே வடிவமான பெண், அவர் எழுப்பி கொடுத்த பெண், அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றார்? எப்படி நான் திருமணம் பண்ண முடியும்? உங்க மகள் எப்போ இறந்து போயிட்டா, இப்ப கொடுத்து எழுப்பின பெண் என்னுடைய மகள் அல்லவா, நான் எப்படி திருமணம் பண்ண முடியும்னு தப்பா நினைக்காதீங்க. தமிழ் சினிமாவில் சிக்கல்ல மாட்டின கதாநாயகிய எத்தனை கதாநாயகன் காப்பாத்துறான்? கதாநாயகன் காப்பாத்துறான். எதுக்கு காப்பாத்துறான்? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே காப்பாத்துறான். அப்ப இவன் காப்பாத்தி உயிரை மீட்டா இவனை கல்யாணம் பண்ணிக்குவான். இந்த மாதிரியான கோட்பாடு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் மீட்டெடுத்த பெண்ணை என் மகள், பேசுற வயசு என்ன? 16 வயசு. அப்ப சேக்கிழார் திகைச்சு போய் ஒரு வார்த்தை சொல்றார். பிரம்மா அவன் எப்பேற்பட்டவன்? உலகத்தை படைச்சவன். அவன் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை படைச்சான்? தில உத்தம், உத்தமத்துல திலம் திலம் எள்ளளவு எள்ளளவு எள்ளளவுன்னு சொல்லி திலோத்தமைன்னு ஒரு பெண்ணை படைச்சான். படைச்ச பிரம்மாவுக்கு என்ன சபலம் வந்ததுன்னா, நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கேன். ஏன்?
அவ அழகு அப்பேற்பட்ட அழகு, வெச்சக்கண் வாங்காம திலோத்தமையை பார்த்துட்டு பிரம்மா சொன்னாரா, இந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சேக்கிழார் இதை மென்ஷன் பண்றார். தான் படைத்த பெண்ணின் அழகில் பிரம்மன் மயங்கிய போது இந்த 16 வயது நிரம்பிய இளம் காளையாகிய ஞானசம்பந்த பெருமான் அந்த பெண்ணின் அழகுல மயங்கல, இவள் என்னுடைய மகள் என்று கருதுகிறார் என்றால் அவர் தவ முதல்வர் சம்பந்தர். தவம் என்று தனியா செய்ய வேண்டாம், தவத்தின் அடையாளங்கள் இருந்து விட்டா போல். இந்த ஒரு நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மதத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மதத்துல ரிச்சுவல்ஸ் முக்கியம் அல்ல, மதத்துல ஸ்டெப்ஸ் முக்கியம் அல்ல, மதத்துல புற அடையாளங்கள் முக்கியம் அல்ல. மதத்தன்மை என்பது ருத்ராட்சத்துல இல்ல, மதத்தன்மை என்பது ஸ்படிகத்துல இல்ல, மதத்தன்மை என்பது காவியில இல்ல, மதத்தன்மை என்பது புற அடையாளங்கள்ல இல்ல. மதத்தன்மை என்பது ஞானம் அடங்கிய மனோநிலையில் இருத்தல். அதை ரீச் பண்ணியாச்சுன்னா அவங்க அந்த உயர்ந்த நிலைக்கு போயாச்சு. அப்படி நம்ம எங்க தோத்து போறோம்னு கேட்டா, we give importance. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தெரியுமோ? புற சின்னங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை பார்த்து தான் நம்ம ஏமாந்து போறோம். தவம்னு பண்ணணும்னா காட்டுக்கு போயிருக்கணும், காட்டுல போய் தவம் பண்ணாம தப்பு பண்ண சாமியார் எவ்வளவு பேர் இருக்கிறான். பல பேர் அதுக்கு தப்பு பண்றதுக்கு காட்டுக்கே போறது இல்ல, மடத்திலேயே தப்பு பண்றது. அதோட ஒப்பிட்டாரு எவ்வளவோ தேவையில்லையே. காட்டுல போய் தவம் பண்ணாதான் தவம்னு பொருள் அல்ல, இருக்க வேண்டிய இடத்துல இருந்து கொண்டு ஜெயிக்க வேண்டிய ஒண்ணு ஜெயிச்சுட்டா அது தவம். சார், என்னுடைய நண்பர் ஒருத்தர் சன்னியாசத்துக்கு போறேன் அப்படின்னார். அப்ப என்னுடைய ஒரு பெரியவர் எனக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி அவர் கேட்டார், இங்க இருந்து சன்னியாசத்துக்கு போனா எவ்வளவு தூரம் போகணும்னார். காட்டுக்கு போறேன், காட்டுக்கு போய் உட்காந்துட்டு போறேன், பொண்டாட்டி பிள்ளைல விட்டு காட்டுக்கு போறேன். அவர் சொன்னாரு, ஏய் காட்டுக்கு போறதுன்னா இங்க இருந்து நீ 200 கிலோமீட்டர் போகணும், நீ 200 கிலோமீட்டர் ஒன்றும் கடக்க வேண்டாம், நான் சொல்ற ஒரு 6 அங்குலத்தை கடந்துரு, 6 அங்குலத்தை கடந்துரு. பெரிய கஷ்டமா? என்ன 6 அங்குலம்னார். இங்கேருந்து ஆரம்பிச்சு தொண்டைக்குழி வரைக்கும். இந்த நாக்கில் இங்கேருந்து ஆரம்பிச்சு தொண்டைக்குழி வரையில. ஏன் அதை எவனும் கடக்க முடியாது. காப்பி கொஞ்சம் சூடு ஆறி பொண்டாட்டி கொடுத்தா பல பேர் டம்ளர் அப்படியே மூஞ்சில் விட்டுரு. என்ன காப்பி கொடுக்குற? ஏன் சூடு குறைஞ்சி போச்சா? அவ சொல்றா, யாராவது ஒருத்தருக்காவது சூடு இருக்கணும் இல்லையா, அதுக்குத்தான் இங்க சூடு ஜாஸ்தியா இருக்கு, நாங்க சூட்டை குறைச்சு கொடுத்தேன். அப்படி கோவம் வருது. கொஞ்சம் உப்பு கம்மியா போயிட்டா ஆத்திரம் வருது. யோசிச்சு பாருங்க, காட்டுக்கு போய் தவம் பண்றேங்கிறான், 6 அங்குலத்தை கடக்க முடியல அப்படின்னா, உப்பு கம்மி, புளி ஜாஸ்தி, இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டிருக்கலாம் அப்படின்னா, இதை கடக்க முடியலன்னா அப்புறம் எப்படி பெரிய சன்னியாசியா போய் காட்டு கடந்து போக முடியும்? காட்டுக்கு போறது தபசுக்கான அடையாளம் அல்ல. அங்கு போய் என்ன அடைவாயோ அதை மனத்தால் அடைந்து விடுதல் மிக முக்கிய நிலை. இதை மனசுல வச்சுக்கிட்டு சேக்கிழார் பெருமான் பாடுகிறார், தவ முதல்வர் சம்பந்தர் அப்படின்னார். இப்போ ஞானசம்பந்தர்கிட்டேருந்து நம்ம அடுத்து சிந்திக்க வேண்டிய ஒரு பெரியவர் யார் அவரு? இப்ப நீங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்னு வச்சிருப்பாங்க இல்லையா? ரொம்ப எளிமையா இந்த மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இதில் நாங்கள் டீச் பண்ணுவோம். நீங்கள் முன்னுக்கு வரணும், டக்குன்னு மேலே வரணும் அப்படின்னு நினச்சா ஹேவ் ஏ ரோல் மாடல் அப்படிங்கிறோம். மனசில் ஒரு அடையாளம் வச்சுக்கோ அப்படின்னு. நீங்கள் யாரை ரோல் மாடலாக நினைக்கிறீங்களோ அதை நோக்கி வேகமாக போயிடலாம் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது. இதில் ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் ரொம்ப ரோல் மாடல்லையே நின்றுட்டீங்கன்னா அதை தாண்டி உங்களால் போக முடியாது, அதோடு நின்று போயிடுவோம். ஆனாலும் சுலபமாக மேலே வரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கணும். ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க, 4 சமமானவங்க தானே. ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 4 சமம் தானே. இதுல ஒரு ஆச்சரியம், ஒருத்தருக்கு ரோல் மாடல் இன்னொருத்தர். எப்படி சார், எங்க தெரியுது அப்படி? ரொம்ப அருமையான சம்பவம். ஞானசம்பந்தர் சைவ உலகத்தால் கொண்டாடப்படுகிற ஞான களில் உயர்ந்த பெருமையிலே விளங்குகின்ற ஞான பானு. யாரு? ஞானசம்பந்த பெருமான். அந்த ஞானசம்பந்த பெருமான் அவருக்கு ரோல் மாடலா யார நினைச்சாரு? ஆச்சரியம். அப்பர் பெருமானை தன்னுடைய ரோல் மாடலா நினைக்கிறார். எப்படி தெரியுது? ஒரு சின்ன சம்பவம் பாருங்க. எந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு என்ன மாதிரியான அனுபவம் ஏற்பட்டதுங்கிறத சேக்கிழார் பதிவு பண்றார். ஒரு முதல் சம்பவம், வாழ்க்கையில அவர் குளக்கரைக்கு குளிக்க போனது. ஏன்னா கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஞானசம்பந்தருடைய கதையை நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது இங்க என்னுடைய நோக்கமா இருக்க முடியாது. சிவபாத ஹிருதயர் அப்பா குளத்துக்கு குளிக்க போறார். புள்ள நானும் வர்றேன் அப்படிங்கிறார். குளக்கரைக்கு பிள்ளைய கூட்டிட்டு போறார். அங்க அப்பா குழந்தைய கரையோரமா உட்காத்தி வச்சுட்டு ஒரு முங்குறார். குளத்துக்குள்ள தண்ணீருக்குள்ள ஒரு மூழ்கி அழுகிறார். அவர் தண்ணிக்குள்ள மூழ்கி அழுகிற போது ஞானசம்பந்தர் அப்பா குளத்துக்குள்ள மூழ்கி உள்ள போனதை பார்த்து பயந்த குழந்தையா இருந்தா என்ன சொல்லி எழுதிருக்கணும்? அந்த குளத்தை பார்த்து அந்த குளத்தை
குளத்துக்குள்ள மூழ்கி இருக்கிற அப்பாவை பார்த்து அழுதுருக்கணும். அவர் என்ன சிரிச்சு முடிவு பண்ணிட்டார், நம்ம அப்பாவே மூழ்கிட்டார். எதுல? குளத்துல மூழ்கல, அவர் சம்சார சாகரம்னு சொல்லுகிற குடும்ப வாழ்க்கையில மூழ்கிட்டார். இவரை போய் நம்ம அப்பா நினைச்சுக்கிட்டு இவரை பின்பற்றி இவர் மூலமா நாம என்ன கரை சேர முடியும்? நம்ம அப்பாவே மூழ்கி போயிட்டதுக்கு அப்புறம் அவரை பிடிச்சிக்கிட்டு நாம கரை சேர முடியுமோ? இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். நம்ம அப்பாவே மூழ்கி போயிட்டதுக்கு அப்புறம் அவரை பிடிச்சிக்கிட்டு நாம கரை சேர முடியுமோ? ஞானசம்பந்தருடைய அப்பா சிவபாத ஹிருதயர் குளத்துல முங்கி இல்ல, குளத்துல மூழ்கல, உலக வாழ்க்கையில மூழ்கிட்டார். இங்கேருந்து பாக்குறார் சின்ன குழந்தை ஞானசம்பந்தர், இனிமே இவரை அப்பான்னு கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இவரை பின்பற்றா நாமளும் முங்கி போக வேண்டியதுதான். டக்குன்னு இந்த தண்ணியை விட்டுட்டு திருத்தோணிபுரம் கோபுரத்தை பார்த்து அம்மையே அப்பா அப்படின்னு அழுகிறார். தோணிபுரம் கோபுரத்தை பார்த்து அழுகிறது குழந்தை. அந்த தோணிபுரம் கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பான்னு அழுத அடுத்த வினாடி அம்மையப்பராக சிவபெருமான் பார்வதி தேவியாரோட காட்சி கொடுத்து ஞானப்பால் கொடுக்கிறார். இப்ப உங்களுக்கு முடிஞ்சு போச்சு தானே? என்ன? உடலுக்கு அப்பாவாக இருந்தவர் முடிஞ்சிட்டார். இனி இவர் அப்பாவை நம்பி பிரயோஜனம் இல்லை. உயிருக்கு அப்பா யாருன்னு தேடுறாரு ஞானசம்பந்தர். உடலுக்கு அப்பா குளத்துல மூழ்கின உடனே உயிருக்கு அப்பாவை கண்டுபிடிச்சு திருத்தோணியப்பரை குறித்து பாடிய உடனே ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து ஞானப்பால் கொடுக்கிறார். முடிஞ்சு போச்சு இல்ல? உடலுக்கு அப்பா முடிஞ்சு போச்சு, உயிருக்கு அப்பா முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் அடைய வேண்டிய உயர்ந்த இடத்தை அடைஞ்சாச்சு ஞானசம்பந்தர். சும்மா இருக்க வேண்டியது தானே? ஆனா ஞானசம்பந்த பெருமானுடைய பல்லக்கை ஒரு முறை நாவுக்கரசு பெருமான் சுமந்து கொண்டு போகிற போது அவர் என்ன சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார்? அப்பர் எங்குற்றார்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப அப்பர்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய தகப்பனா நினைக்கிறார், அப்பான்னு நினைக்கிறார். அதனால்தான் அப்பர் எங்குற்றார் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஞானசம்பந்த பெருமான் அடியேன் இங்குற்றேன், தங்களுடைய திரு பல்லக்கை சுமக்கிற பேரு பெற்றேங்கிற பொருள்ல அவர் கருதி பேசுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவர் அப்பர் என்று அவரை சொன்ன உடனே அடியேன் என்று வாக்கின் வேந்தர் வாக்கின் துணையால் பணிகிறார். அடியேங்கிறது வார்த்தை தானே, வார்த்தையால பணிகிற ஒரு மரபு முறை தானே. அடியேன் இங்குற்றேன் என்று வார்த்தையாலே பணிகிறார். தரிக்க முடியவில்லை ஞானசம்பந்த பெருமானாலே பல்லக்கில இருந்து கீழிறங்கி அப்பர் பெருமானை வணங்குவதற்கு வருகிறார். இந்த காட்சியை நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்போ உடலுக்கு அப்பா என்று ஒருவரை கண்டுவிட்டார், உயிருக்கு அப்பா தோணியப்பர் என்று கண்டுவிட்டார், எல்லாம் நிறைவாய் போச்சு. ஆனா நாவுக்கரசர் அப்பரே என்று ஏன் அழைக்கணும்? நமக்கு வெறும் உடல் மட்டும் இல்லை, வெறும் உயிர் மட்டும் இல்லை, இன்னொன்னு இருக்கு. அது என்ன? உள்ளம்னு பேர். உடல் என்பது அழியக்கூடியது, உயிர் என்பது அழிவில்லாதது. ரெண்டையும் இணைக்கிற போது உண்டாகதே உள்ளம் என்பது, அதுதான் நம்முடைய எல்லா வெற்றி தோல்விக்கும் காரணம். இப்ப நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம்னா, மனசுல நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் உன்னை வாழ்க்கையில மேலையோ கீழையோ கொண்டு போகும் அப்படிங்கிற கருத்தை வற்புறுத்தி சொல்றோம். நீ மனசால என்ன நினைக்கிறையோ அதை பொறுத்துதான் உனக்கு வாழ்க்கை. அப்ப ஞானசம்பந்தர் உடலுக்கு தந்தை சிவபாத இருதயர் என்று கண்டார், உயிருக்கு தந்தை சிவபெருமான் என்று கண்டார், தன் உள்ளத்துக்கு தந்தை திருநாவுக்கரசர் என்று கண்டுகொண்டார். அதனால்தான் அப்பர் என்ற சொல்லினாலே தன் உள்ளத்தின் தந்தையாக நாவுக்கரசு பெருமானை வணங்குகிறார். இதுல 3 விஷயம், முக்கியமான விஷயம் என்ன? ஞானிகளுக்குள் உயர்வு தாழ்வு இல்லை. வயசோ ஜாதியோ பணமோ ஒரு பெரிய விஷயமே அல்ல. நான் கொஞ்சம் உடைச்சு பேசி பழக்கப்பட்டவன். நீங்க 2 மடாதிபதிகளை ஒன்னா கூப்பிட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் பெரியவனா அவன் பெரியவனா, வந்தா நான் மேல உட்கார்றதா அவன் கீழே உட்கார்றதா. நாங்க 2 பேரும் பார்த்தா யாரு யார முதல்ல கும்பிடுறது. பக்தனா இருந்தா 2 பேரும் ஒன்னா கும்பிடலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. பக்தி இல்லைன்னா யாரையும் கும்பிடவே முடியாது இல்லையா? ஆனா அந்த ஈகோ பெரிய கிளாஷ் ஆயிடும். நான் எப்படி அவரை கும்பிடுறது, அவர் எப்படி என்ன கும்பிடுறது அப்படின்னு மடத்துல ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த மடாதிபதிகளை கூப்பிட்டு மீட்டிங் போடுறவெல்லாம் செத்தான். ஏன்? அவங்க ஈகோ கிளாஷ் சமாளிக்கிறதுக்குள்ள இவன் நசுங்கி சாக வேண்டியிருந்தான். ஆனா திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சந்திக்கும் போது ஒருவரை ஒருவர் பணிந்து ஒருவரை ஒருவர் வார்த்தையாலும் வாழ்வாலும் வணங்குவதற்கு தயாராக இருக்கிறார். அப்படி நாவுக்கரசு பெருமானுடைய மேன்மை என்ன? மேன்மை நாவுக்கரசு பெருமானிடத்துல ஆரம்பத்தில் பரம்பரை ரீதியாக பக்தி உடையவர் தான். சேக்கிழார் அந்த இடத்தெல்லாம் ரொம்ப அருமையா சொல்றார். சிறந்த சைவ வேளாள மரபிலே வந்து தோன்றியவர் நாவுக்கரசு பெருமான். அவர் வரலாற்றை எழுதும் போதே சேக்கிழார் விளையாடுவார். ஏன்? உங்களுக்கு தெரியும், வேளாண்மையோடு தொடர்புடையது என்னென்ன? மா, பலா, வாழை, நெல்லு, இதெல்லாம் வேளாண்மையோடு தொடர்புடையது. நாவுக்கரசருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வெறும்ன வேளாண்மை அல்ல, அதோட என்னன்னா போராண்மையும் உண்டு. போர்க்களம் போய் முதலில் நிற்கிற முதலி மரபு, போய் சேனை முதலியாக சண்டை போடுகிற அந்த மரபு.
அதனாலதான் அவர் சகோதரிக்கு நிச்சயிக்கப்பட்ட கலிப்பகையார் போர்க்களத்துல போய் மாண்டு விட்டார். உங்களுக்கு தெரியும். அப்ப ரெண்டு கலந்துர ஒரு குலத்துல தோன்றி இருக்கிறார் திருநாவுக்கரசர். வேளாண்மை, போராண்மை. சேக்கிழார் வர்ணிக்கிறாரு, திருநாவுக்கரசர் பிறந்திருக்கிற அந்த திரைமுனைப்பாடி நாடு எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிற போது சொல்றார், அந்த வயல்கள் சதுரமாக இருக்கின்றன. சரி, அந்த வயல்கள் சதுரமா இருக்கிறது எப்படி இருக்கு? யாக குண்டம் மாதிரி இருக்கு. சரி, அங்க என்னென்ன இருக்கு? மாமரம் நிக்குது. உங்களுக்கு தெரியும், மாமரம் இப்படி கூமாச்சியா நிற்கும். அந்த மாமரம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா தேர்ப்படையை நினைவூட்டுவது போல் இருக்கிறது. எது? மாமரங்கள். சரியா? நெல்லு முத்தி அந்த நெல்லு மணிகள் எல்லாம் மஞ்சள் மஞ்சள் இருக்கு, ஏன்னா பழுத்துருச்சு அந்த நெல்லு. அந்த நெல் அப்படி சாஞ்சிருக்கு, வரிசையா அந்த வரப்புல சாஞ்சிருக்கு. அது எப்படா இருக்குன்னா குதிரையின் பிடரி மயிர் போல் இருக்கிறது. குதிரையினுடைய பிடரி மயிர் இப்படி அடர்த்தியா இருக்கும், சரிஞ்சிருக்கும் ஒண்ணு மேல ஒண்ணு. அது மாதிரி அந்த நெல் விளைந்து சரிஞ்சு கிடக்கிறது குதிரையினுடைய பிடரி மயிர் போல இருக்கிறது. அப்புறம் இந்த தானியங்களை எல்லாம் போட்டு குத்து குத்துன்னு எல்லாம் குத்து அது நெல்லை பிரிச்சு எடுப்பாங்க இல்லையா? அப்ப அங்க குத்து என்கிற ஒலி கேட்டு கொண்டு தானே இருக்கும். அது ஒரு புறத்துல கேட்கிறது. அது எப்படி இருக்கு? காலாட்படையை ஞாபகப்படுத்துவது போல இருக்கிறது இல்லையா? இப்போ மொத்தத்தில் அந்த வயல் பார்க்கிற போது ஒரு படைக்களத்தை நினைவுபடுத்துவதை போல அந்த வயல்கள் காட்சி அளிக்கின்றன. இதோட சேக்கிழார் நிறுத்தல. ஏன்? போராண்மைக்கு செல்லுகிற குலத்தில் தோன்றியவர், போர் பற்றிய செய்தி சொல்றார். அடுத்து வயல்கள் சதுரமாக இருக்கின்றன. மாமரத்திலிருந்து கனிகள், அந்த மாயிலை வழியாக பெய்கின்ற தேன் அந்த வயலில் வந்து விழுவது வேள்வி செய்கிறவர் யாக குண்டத்தில் வேள்விக்காக நெய் வார்ப்பது போல காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறார். அப்படி என்ன வேள்வி நடந்ததா? திருநாவுக்கரசு என்ற ஞானி அந்த மண்ணில் தோன்றுவதற்கான வேள்வி இயற்கை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு புனிதமான இடம். அப்ப தெய்வ சம்பந்தமுடைய செய்தி, போராண்மை பற்றிய செய்தி, இத்தனையும் கலந்து சேக்கிழார் நாவுக்கரசருடைய தோற்றத்தை எழுதுகிறார். அந்த பிறந்த மண்ணை பற்றி எழுதுகிறார். உங்களுக்கு நான் வரலாற்று திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாவுக்கரசருடைய தாய் தந்தை இளமையிலேயே பிரிந்து விடுகிறார்கள். சகோதரியும் நிச்சயித்த கணவர் மாண்டார் என்பதற்காக உயிர் விட துணிகிறாள். ஆனா உயிரை விட போற ஒரு சந்தர்ப்பத்துல தம்பியை இப்படி பார்த்தா, தம்பி அந்த சேலத்தலப்பை பற்றி இப்படி இழுக்கிறார். நீ இறந்து போயிட்டா நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல மருள் நீக்கி என்ற பெயரோடு அந்த தம்பி இருக்கிறார். இப்படி திரும்பி பார்த்துட்டு தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயா, சேக்கிழாருடைய வாக்கு. அடுத்த வார்த்தை அதை விட ரொம்ப அழகு. என்ன? அம்பொன் மணிநூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி. என்னது? அம்பொன் மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி. அந்த திலகவதி கழுத்துல தாலி போட முடியல, அம்பொன் மணி நூல் தாங்கவில்லை. ஆனா கழுத்துல அதை தாங்க முடியலையே ஒழிய அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி, எல்லா உயிர்கள் மேலேயும் கருணை. இப்போ ஒரு வார்த்தை இப்படி சொல்லட்டுமா? ஒவ்வொரு துக்கத்தையும் துக்கமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், அந்த துக்கம் பிறருக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இது வாழ்க்கையை பற்றி ஒரு பெரிய மெசேஜ். சென்னையில ஒரு திருமணத்துக்கு நான் தலைமை தாங்க கூப்பிட்டாங்க. அங்க ஒரு சமூக சேவகர் முன்னின்று அந்த திருமணத்தை நடத்துறார். இந்த திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சமூக சேவகர் சொன்னார், என்னோட பொன் குழந்தை உள்ள தூங்குது, கல்யாணத்துக்கு அதால வர முடியாது, நீங்க வந்து அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு. என்கிட்ட இதை கேட்ட சமூக சேவகருக்கு வயசு 60. குழந்தை தூங்குதுன்னு உடனே நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். 60 வயசுங்கிறாரு, குழந்தை தூங்குதுங்கிறாரு, கல்யாணத்துக்கு கூட வராம உள்ள தூங்குதுங்கிறாரு. 60 வயசுக்காரருக்கு எவ்வளவு வயசுல குழந்தை இருக்க முடியும்? நமக்கு இந்த மாதிரி புத்தியெல்லாம் ஓடும் இல்லை, புத்திக்கிட்டு போய் 60 வயசுக்காரருக்கு எத்தனை வயசுல குழந்தை இருக்க முடியும்? அது எப்படி தூங்குதுன்னா அது என்ன எருமையா? இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அடுத்த யோசனை, சிச்சி தப்பா நினைக்க கூடாது, அவர் சமூக சேவகர், ஏதோ ஒரு குழந்தைய தத்தெடுத்திருப்பாரு, அந்த குழந்தை உள்ள தூங்கினாலும் தூங்கும். இப்படி யோசிச்சுட்டு உள்ள போனா எனக்கு பெரிய ஷாக். 23 வயது நிறைந்திருக்கிற மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை படுத்து, பெண் குழந்தை. அது எந்திரிச்சு வர முடியாது. இதான் என் குழந்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. 23 வயசு ஒரு பெண் குழந்தைய, மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைய ஒரு தகப்பன் வளர்க்கறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். நான் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, கடவுள் உங்க ரொம்ப சோதிச்சுட்டார்ல, உங்க எப்படி இந்த பிள்ளைய நீங்க வளர்க்குறீங்க, பொது காரியமும் செய்யறீங்களே, ரொம்ப சிரமம் இல்லையா? எனக்கு கண்ணில் தண்ணி வருது, எப்படி கஷ்டம் இல்லையா அப்படின்னு. அவர் சொன்னார், இல்ல 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 இல்ல, விதிப்படி இந்த குழந்தை இப்படி வந்து பிறக்குது, விதிப்படி இந்த குழந்தை இப்படி பிறக்கணும். ஆனா கடவுள் ரொம்ப கருணையானவர். இந்த மாதிரி மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைய ஒருத்தட்ட ஒப்படைக்கிற போது ஒரு நல்ல தாய் தகப்பட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சவர்
எங்களை நினைச்சாரு, அதுக்கு நாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு. நினைச்சு பார்க்க முடியுமா? என் தலையில இப்படி ஒரு சனியனை கட்டிட்டார்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் உலகத்துல உண்டு. அவர் சொன்னார், ஒரு நல்ல தாய் தகப்பட்டு இந்த குழந்தைய ஒப்படைக்கணும்னு நினைச்ச போது கடவுளுக்கு எங்க பேர் ஞாபகம் வந்தது, அதுக்கு கடவுளுக்கு 1000 நன்றி சொல்லணும் அப்படின்னு. இப்ப பாருங்க, அவருக்கு ஏற்பட்ட துக்கத்தை கூட எவ்வளவு பெரிய நன்மையாக அவர் மாற்றிக்கொண்டார். இதான் வாழுகிற முறை. இப்போ திலகவதியாருக்கு துக்கம் ஏற்பட்டு போச்சு. நிச்சயித்த கணவர் மாண்டார், தகப்பனார் இல்ல, தாய் இல்ல. அப்போ ஒரு மரணம் அடைவதை தவிர வழி இல்லை. எப்படி ஒரு வைதவிய கோலத்தோட வாழ முடியுமா? அம்பன் மணிநூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்க, எல்லா உயிர்களுக்கும் இனிமே தாயாயிடலாம் அப்படின்னு. நான் பெஹ்ரைன் போயிருந்தேன். அங்க ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது வருத்தமா இல்லையா அப்படின்னா, இல்லையே. எங்க ஊருக்கு வர்ற இந்தியர்கள் யாரா இருந்தாலும் அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் டெலிவரி பாக்குறதா இருந்தா நாங்க எங்க வீட்டுல வச்சு அந்த பிள்ளைகளை வச்சு டெலிவரி பார்ப்போம். இந்த நாட்டுல கஷ்டப்படாம நான் டெலிவரி பார்ப்பேன். 32 பேர குழந்தை எனக்கு அப்படி இருக்குன்னாங்க. சார் நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு அந்நிய நாட்டுல தாய் பிள்ளை இல்லாதவங்க யார் வந்தாலும் அவங்க டெலிவரி பார்த்து எனக்கு 32 பேர குழந்தை இருக்கிறாங்களே, இதை விட பாக்கியம் என்ன வேணும்னாங்க. அம்பொன் மணிநூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாய். ஒவ்வொரு துக்கத்தையும் சமூக சேவைக்கான நல் வாழ்வாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி வாழ்ந்த உத்தமி திலகவதி. அவருடைய தம்பி இல்லையா? அதனால்தான் யாரும் சொல்லாத வார்த்தை, கடவுளை எல்லாரும் அப்பான்னு இருக்கிறான், அம்மான்னு இருக்கிறான். ஆனா கடவுளை சகோதரி என்று சொன்னவர் நாவுக்கரசர் மட்டுமே. ஏன்? அவருக்கு வாய்த்த கடவுள் திலகவதி, அவர் சகோதரி. அதனால்தான் எனக்கு துணையும், அதாவது சகோதர உறவுமாக ஆகி என்று ஒரு பாட்டுல பாடுகிறார் நாவுக்கரசு பெருமான். இருக்கட்டும், இந்த திலகவதியினால மீட்டெடுக்கப்படுகிறார் யாரு? ஞானசம்பந்த திருநாவுக்கரசு பெருமான் மீட்டெடுக்கப்படுகிறார். ஆனா இந்த இளமையிலேயே நிலையாமையெல்லாம் பார்த்துட்ட துக்கத்தினால அவருக்கு வாழ்க்கை மேல பிடிப்பு இல்லை. அப்பா இருந்து போயிட்டார், அம்மா இருந்து போயிட்டார். ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்ப இவ்வளவு நேரம் பொய் சொன்னியா நீங்க கேட்கக்கூடாது. சொன்ன உண்மைகளுக்கு மேலான உண்மை சொல்லட்டுமான்னு அர்த்தம். என்ன? சின்ன வயசுல அப்பா அம்மா இவங்கெல்லாம் இழக்கிறாங்க பாருங்க, அவங்க சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சா பெரிய ஞானி ஆயிடுவாங்க. உடனே ஒரு பையன் சொல்லக்கூடாது, நான் ஞானி ஆகணும்னு பாக்குறேன் எங்க அப்பா, அப்படி அல்ல, என்ன சங்கடத்தில் ஆழ்த்தப்படாது. ராமகிருஷ்ணர் இளம் வயதுல பெற்றோரை இழந்தார். ராமலிங்க அடிகளார் இளம் வயதுல பெற்றோரை இழந்தார். திருநாவுக்கரசர் இளம் வயதுல பெற்றோரை இழந்தார். இந்த இளம் வயதுல பெற்றோரை இழக்கிற போது வாழ்க்கை பற்றிய ஆழமான சிந்தனை தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் அனாலிசிஸ் பேர். குறுக்க ஒரு பார்வை பார்க்கலாம், அப்படி ஒரு பார்வை பார்க்கலாம். அதுக்கு அப்பா போனாதான் நான் ஞானியாக முடியும்னு அடம் பண்ணா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ திருநாவுக்கரசுடைய வாழ்க்கை அப்படி ஒண்ணு. சோகங்களை பார்க்கிறார். சோகம் வந்து ஒரு மனுஷனை சிந்திக்க தூண்டும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. அப்ப சமண மதத்துல சொல்லப்பட்ட யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, நிலையாமை தத்துவத்துல நாவுக்கரசருக்கு உள்ளம் பறி போயிடுச்சு. அப்ப என்ன நடக்குது? இன்னொன்னு, சொந்த சோகங்களுக்காக மதத்தை விட்டு கொடுத்து மாறுதல் என்பது என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு. மனசுல என்ன தோணும்? நம்ம கடவுள் காப்பாத்தல, நம்ம அதுக்கு போனா என்ன, இந்த எண்ணம் வரும். இயல்புல வரக்கூடிய ஒரு பலகீனம். இப்படி என்ன தாக்குச்சோ தெரியலையா, நம்பர் அருளாமையா, ஒரே வார்த்தை நம்பர் அருளல. சிவபெருமானுடைய கருணை அப்ப இல்லை. உடனே என்ன ஆயிற்று? அப்படியே மாறுகிறார். நாவுக்கரசர் மாறுகிறார், சமண சமயத்துக்கு போயிட்டார். தர்மசேனராக மாறுகிறார், உதவுகிறார், பெரிய உயர்ந்த நிலைக்கு போறார். எல்லாம் நடக்குது. ஆனா இதெல்லாம் நிகழ்கிற போது என்ன நடக்குது? அவரை மீட்டெடுக்க வேணுங்கிற கருணையினாலே திலகவதி நாள்தோறும் கோயில்ல போய் விளக்கேற்றினாராம். தூண்டு தவ விளக்கணையா என்ன பண்றாருனார்? கோயில்ல போய் விளக்கேற்றுறாராம். ஏன்? என் தம்பி திருநாவுக்கரசு திரும்ப வரணும், தம்பி மருள்னிக்கு திரும்ப வரணும், தம்பி மருள்னிக்கு திரும்ப வரணும் அப்படின்னு அந்த கோயில்ல போய் விளக்கேற்றினாராம். எவ்வளவு நல்ல செய்தி பாருங்க. பகை இல்லை, சண்டை இல்லை, அவன் மீண்டும் இந்த மதத்துக்கு வரணும் அப்படின்னு விளக்கேற்றி வைக்கிறார் திலகவதியார். இது பலிச்சுது. எப்படி பலிச்சது? அந்த வாழ்க்கை முறையிலே அவர் நினைத்த அந்த எண்ணம், அந்த செய்தி அவருடைய வாழ்க்கையில பலிக்கிறது. அது எப்படி பலிக்கிறது? திருநாவுக்கரசு பெருமானை சிவபெருமான் சூலனை கொடுத்து மீண்டும் அவரை இங்க மாற்றுகிறார் அப்படின்னு. இந்த இடத்துல வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் ஒரு நுட்பமான கருத்து சொல்வார். என்ன சொல்வார்? சூலை நோய் கொடுத்தார்னு சொல்லாதீங்க. இப்ப சுவாமி தன்னை கும்பிடலேங்கிறதுக்காக ஒருத்தருக்கு வயிற்று வலியை கொடுத்து மாற்றினார்னு சொல்ல முடியுமா? இல்ல. நாவுக்கரசருக்கு மனம் ஒரு இடத்திலும் உடல் ஒரு இடத்திலும் இருந்ததால் உணவு ஒத்துக்கொள்ளவில்லை. ரொம்ப நுட்பமான கருத்து. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களை மனசால வாங்கன்னு சொல்லல, நீங்க அங்க சாப்பிட வேண்டியிருக்கு, சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்குமா? அது ஒரு மாதிரி துன்பத்தை பண்ணும்.
அது மாதிரி மனசால திருநாவுக்கரசர் சைவத்தை விடல, ஆனா வாழ்க்கை முறையில சமணத்துல போய் இருக்க வேண்டி இருக்கு. இதுக்கு கீவாஜா நிரூபிக்கிறார் அந்த ஆர்குமெண்ட்டை எப்படின்னு. அவர் திலகவதி திருநீர் கொடுத்து பெற்றுக்கொண்டு சைவத்துக்கு வந்த உடனே, திலகவதி திருநீர் கொடுக்குறாங்க, சைவத்துக்கு திரும்பி வந்த உடனே பாடுகிற பாட்டை என்ன பாடுறாரு? சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன்னா இப்பதானே சார் வந்திருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அவர் சமண பள்ளியில் இருந்தாலும் அந்த சமண பள்ளியில் சமணர்களுடைய பாடங்களை படித்தால், திருவதிக வீரட்டான கோயில் மணி ஒலித்தால் இப்போது பூஜை ஆகிறது, இப்போது சுவாமிக்கு தீபாராதனை ஆகிறது, இப்போது நைவேத்தியம் ஆகிறது என்று மனம் சைவத்திலும் உடம்பு சமண பள்ளியிலும் இருந்ததால் அவருக்கு வயிற்று நோய் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. அந்த சைக்கலாஜிக்கலா நியாயமான ஒரு காரணத்தை மாகீச கலாநிதி கீவாஜா அவர்கள் நுட்பமாக எடுத்துரைக்கிறார். எதுக்காக சொன்னேன், நாம் பிழைபட நினைத்து விடக்கூடாது. அந்த திருநாவுக்கரசு பெருமான் தொண்டின் மூலமாக, நீண்ட ஒரு தொண்டின் மூலமாக இந்த மதத்துக்குரிய ஒரு குருவாக, ஆச்சாரியனாக, வணங்கத்தக்க பெரியவராக விளங்குகிறார். எப்படி? ஒரு கோயில்ல ஒரு புல் பூண்டு இருக்குமானால் அதை உழவார பணி செய்து நீக்குகிறார். அப்புறம் ஒரு துறவின் உச்ச நிலையில் இருக்கிறார். பணிவு, அடக்கம், எந்த விதத்தில் அகங்காரமற்ற தன்மை. ஒரே ஒரு சம்பவம் பாருங்க. அவர் திங்களூர் போகிறார். அப்பூதியடிகள் அவரை கடவுளாவே நினைக்கிறார். அப்பூதியடிகளுக்கு திருநாவுக்கரசு என்பது வேதம், அது பக்த பஞ்சாட்சரம். நாவுக்கரசு என்பது பக்த பஞ்சாட்சரம். அதை சொல்லி பழக்கப்பட்டவர் அப்பூதியடிகள். அந்த அப்பூதியடிகள் வீட்டுக்கு திருநாவுக்கரசர் போகிறார், தேடிக்கொண்டு போகிறார். இவன் என்ன எங்க பார்த்தாலும் நாவுக்கரசன் நாவுக்கரசன் பேர் வச்சிருக்கிறானே, இவன் யாரு அப்படின்னு அவன் வீட்டுக்கு போறார். போன இடத்துல நான் தான் நாவுக்கரசன் சொல்லணும். நான் என்ன, நீங்க எங்க பார்த்தாலும் குளம், தண்ணீர், பந்தல் எல்லா இடத்துலயுமே இந்த பேர் எழுதி வச்சிருக்கிறீங்க, ஏன் அப்படின்னு. நீர் அமைத்த தண்ணீர் பந்தரில் நும் பேர் எழுதாது வேறொரு போர் எழுதியது என் என்றார். அது என்ன வேறொரு பேர்? என் பேர்னு சொல்ல மாட்டாராம். அந்த அந்த மென்மை தப்பா நினைக்காதீங்க. நம்ம தெருவில் போறோம், இப்ப என் பேர் சிவம், அங்க சிவம் அண்ட் கோ அப்படின்னு ஒரு நமக்கு இங்க ஒரு கடை இருக்கு போல் இருக்கு, சிவம் மளிகை கடை. பரவாயில்ல, இங்க ஒரு மளிகை கடை இருக்கு, பக்கத்துல ஒரு சாராய கடை நம்ம பேர்லயே வச்சிருக்கா. என்னடா இது, இதெல்லாம் நாம எப்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னு ஒரு வெக்கமா இருக்கு. நம்ம பேரு இல்ல, சத்தியமா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம ஈகோ ஐடென்டிஃபை பண்ணுது, எல்லாத்தையும் பொருத்தி பொருத்தி பார்க்குது. ஆனா நாவுக்கரசு என்பது இவரது பட்டப்பெயர் மட்டுமே. ஆனா ஐடென்டிஃபை பண்ணல. அவர் கேட்கிறாரு, நீரமைத்த தண்ணீர் பந்தரில் நும் பேர் எழுதாது வேறொரு பேர். அது என்ன வேறொரு பேர்? வேறொரு பேரை எழுதினியே, ஏன் வேறொரு பேர் எழுதுன? அப்படியே அப்போதைக்கு கோபம் வருது. கல்மிதப்பில் மிதந்தவரையே நீ வேறொரு பேர்னு சொல்றியே, எப்படி சொல்லலாம்? அவர் பெயரை சொல்றதுக்கு தானே எழுதியே வச்சிருக்கிறேன், நீ அதை சொல்ல மாட்டேங்கிறியே, அதை விட்டு வேறொரு பேர்னு சொல்றியே. யார் நீ? எங்குறைவீர், நீ எங்க இருக்கிற ஆளு தெரியாம கேட்கிறேன். அப்ப திருநாவுக்கரசரி அப்போதைக்கு தெரியாது கேட்கிற. அப்ப கூட என்ன சொல்லலாம்? நான் தான் நீ கும்பிடுகிற அந்த திருநாவுக்கரசு. எப்படி? நான் தான் நீ கும்பிடுகிற திருநாவுக்கரசுன்னு சொல்லலாம் இல்ல? அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஒரே வார்த்தை. அந்த அறிவில்லாம சமண சமயத்துக்கு போய் புத்தி கெட்டு போய் திரும்பி வந்த அந்த ஆளு இவன் தான். அப்ப கூட தன்னுடைய இன்னொரு பகுதியைத்தான் சொல்றார். அறிவில்லாம வேற பக்கத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி இங்க வந்த அந்த அறிவற்றவன் இவன் தான்ப்பா. எப்படி இருக்கும்? அப்பூதி இல்ல, அனுபூதி ஆயிட்டான். அப்படியே காலில் விழுந்து கண்கள்ல நீர் வழிய அப்பூதி அப்படி அனுபவிக்கிற நாவுக்கரசு பெருமான். எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய அந்த மிகையான பகுதியை அவர் சொல்லி காட்டணும். பிற்காலத்துல நாவுக்கரசருடைய அடியொற்றி வந்ததுல வள்ளற் பெருமான் அப்படிப்பட்டவர். வடலூர் வள்ளற் பெருமானை யாராவது கும்பிட போனா, உயரமான ஒரு இடத்துல உட்கார சொன்னா, காட்டுயர் அணைமேல் இருக்கவும் பயந்தேன், காலின் மேல் கால் வைக்க பயந்தேன், நீட்டி பேசுதலை நினைக்கவும் பயந்தேன் என்றாய், கையுற வீசி நடப்பதை நானே கைகளை பொத்தியே நடந்தேன். இப்படி கையை வீசி நடந்தா கர்வமா இருக்குமோ அப்படின்னு வள்ளற் பெருமான் கையுற வீசி நடப்பதை நானே கைகளை பொத்தியே நடந்தேன். இதெல்லாம் நாவுக்கரசு பெருமானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வள்ளற் பெருமானுக்கு ஏற்பட்டது என்பதற்கான அடையாளங்கள். சரி, அப்பூதிக்கு போறார். அப்பூதினுடைய இல்லத்துல அருட்தன்மை எல்லாம் நிலைநாட்டி காட்டுகிறார் நாவுக்கரசர். அது மட்டும் இல்ல, உழவார திருப்பணி செய்து இன்றைக்கு கோயில்களை பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகளை நமக்கு ஏற்படுத்தி காட்டினார். பெரிய பெரிய கோயில்லாம் இருக்கு. கோயில்கள்ல உழவாரம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா செய்யணும்னு நாம எதிர்பார்த்து கொண்டிருந்தா முடியாது. ஒரு பெரிய தொண்டர் படை நாம கோயில்ல போய் நாங்க உதவி செய்கிறோம்,
இன்னைக்கு சில கோயில்களில் போய் பார்த்தா கோபுரத்துக்கு மேல அரச மரம் வளர்ந்துருக்கு. அதாவது காக்கா எச்சம் போட்டு அந்த கோபுரத்தினுடைய இடைவெளியில அது விழுந்து அது ஒரு பெரிய அரச மரம். கவர்மெண்ட்ல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னா இப்படியா வளர்க்கறது? அதுக்கு கோயில் கோபுரத்து மேலேயே மரத்தை வளர்த்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற ஸ்கீமை கவர்மெண்ட்டும் சேர்ந்து செய்து கோயிலும் சேர்ந்து செய்து நான் நிலநாட்டுறது. அப்பர் பெருமான் இருந்திருந்தா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வாரா? அந்த உழவார பணி அவர் பெயரால் நடைபெற வேண்டிய ஒரு லட்சிய திருப்பணி. அப்புறம் இன்னும் திருநாவுக்கரசருடைய மேன்மை என்ன? நான் ஞானசம்பந்தருடைய லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒன்று சொன்னேன். அது மாதிரி திருநாவுக்கரசருடைய மன உறுதி. முதுமை, 81 வயது. அவர் திருக்கைலாயம் சென்று பெருமானை தரிசிக்க வேணும்னு புறப்படுறார். அந்த வயசுல அப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு எண்ணமே ஒருவருக்கு தோன்ற முடியாது. கொண்டு மேல போகிறார், நடக்க முடியல, முழந்தால் அப்படி தேய நடக்கிறார், இந்த கைகள் தேய தவழ்ந்து போகிறார். சிவபெருமானே சோதிக்கிறார், உன்னால இங்க வந்தெல்லாம் இந்த கைலி காட்சி காண முடியாது, நீ திரும்பிடு. அப்ப அவர் சொல்லுகிற பதில் இருக்கு பாருங்க, மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன். ஏன், எப்படியும் உடம்பு சாக போகுது, இதை தூக்கி நான் திரும்ப ரிவர்ஸ்ல வீட்டுக்கு போய் உட்காந்து சௌரியமா இருக்கிறேன்னு சொல்றதை விட நான் திருக்கையாவை நோக்கி போகும்போது அதுல செத்து போலாமே. இது சாதாரண பண்பு அல்ல, உயர்ந்த பண்பு. என்ன? எடுத்த லட்சியத்தில் சாவது என்பது பாதுகாப்பாக திரும்பி வந்து சாவதை விட மேலான இல்லையா? பாதுகாப்பாக திரும்பி வந்து ஒரு ஆஸ்துமாலையும் ஹார்ட் அட்டாக்லையும் சாவறதை விட லட்சியத்தை நோக்கி போகிற போது சாவது உயர்ந்தது தானே. அந்த லட்சியத்தை நோக்கி நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அந்த நேரத்திலும் கூட அந்த உறுதியோடு முதுமை பாராட்டாது பேசுகிறார் நாவுக்கரசு பெருமான். ஞானசம்பந்த பெருமானிடத்துல அப்படி ஒரு வாத்சல்யம், அப்படி ஒரு பிரியம். இப்ப பல பேர் தப்பா சொல்லுவாங்க, அவர் மதுரைக்கு புறப்படும் போது உங்களுக்கு பாதுகாப்பா போங்க, நாளும் கோளும் சரியில்லைன்னு சொல்லி ஞானசம்பந்தரை ஒசத்துறதா நினைச்சு நாவுக்கரசருடைய இந்த செயலை சில பேர் கொஞ்சம் பிழையா பேசிடுவாங்க. அப்படி பேசக்கூடாது. அதாவது அளவு கடந்த வாத்சல்யம். ஞானசம்பந்த பெருமான் மீது அவருக்கு அவ்வளவு ஈடுபாடு, அவ்வளவு அன்பு, அவருக்கு ஏதும் நேர்ந்து விடக் கூடாதே என்ற கருணையினாலே அவ்வளவு அன்பாக இப்போது நாளும் கோடும் சரியில்லையே, நீங்க மதுரைக்கு போகணுமா என்று பாசத்தினால கேட்கிறார். அப்படி ஒரு தந்தையின் ஸ்தானத்திலே நின்று அவர் எப்படி அப்பரே என்று அழைத்தாரோ அதற்குரிய தந்தையின் ஸ்தானத்திலேயே நின்று உள்ளத்தால் அன்பு காட்டிய பெருந்தகை நாவுக்கரசு. ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் எந்த உயர்வு தாழ்வோ, எந்த வேறுபாடோ, எந்த பகைப்புலனான சிந்தனையோ இம்மியும் இல்லாததால் தான் 7ஆம் நூற்றாண்டில் மீண்டும் சைவம் ஞான ஒளியாக இந்த மண்ணிலே துலங்க முடிந்தது. நாவுக்கரசருடைய பண்பு பணிவு, தலைமை என்பவர்கள் கர்வமின்றி வாழுதல், அடக்கமே வடிவமாக இருத்தல். அவருடைய கவிதையை நீங்க ரசிக்கணும் அப்படின்னா தேவாரத்தை கவிதை பாயட்ரி, அழகான பாயட்ரி ரசிக்கணும்னா முருகனை பத்தி பேசும்போது நம் கடம்பனை பெற்றவள் பங்கி நண்பர், அதனால நம் கடம்பனை. இங்கதான் தாசமார்க்கம்னு சொல்வதற்கான ஒரு வெளிப்பாடே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பணக்கார வீடுகள்ல அப்பா அம்மா அந்த பிள்ளைய தூக்கி வச்சிருந்ததை விட அந்த வீட்டு சர்வெண்ட் தூக்கி வச்சிருந்ததான் ஜாஸ்தி இல்லையா? அதான் எங்க ஊர்ல வேடிக்கையா சொல்லுவான், அந்த மாதிரி குழந்தைய பார்த்து உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னா ஆயா அப்படிங்க. ஏன்னா ஆயாங்கிறவங்க தான் குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமா, அவங்க தான் அந்த குழந்தைக்கு சாப்பாடுலாம் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அப்பாவை விட அம்மாவை விட பெரும் பணக்கார வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வெண்ட் மேட் தான் அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க, வேலை பார்க்குறவங்க யாரும் அவங்க தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை ரொம்ப பாசமா இருக்கும். திருநாவுக்கரசு பெருமான் தன்னை சிவபெருமானுடைய அடிமையாக தொண்டனாக கொண்டமையினாலே அந்த சிவனுடைய புத்திரனாகிய முருகப்பெருமான் மீது ஒரு தாசன், ஒரு வேலைக்காரன் எப்படி பாசம் காட்டுவானோ அது போல நம்ப முருகப்பெருமான் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன். இன்னொரு சொல்லட்டுமா, இது வெறும் அவருக்கு நான் ஏதோ வலிஞ்சு சொல்ற நயம் இல்லைங்கிறதுக்கு அடையாளம். என்ன? திருச்செந்தூர் முருகப்பெருமான சொல்லும் போது நம் செந்தில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை காண்னர். அப்ப ஏன் நம் அங்கேயும் வருது? அவருக்கு முருகனை சொல்ற போதெல்லாம் நம்ப புள்ள, நம்ப அந்த எஜமானனாக சிவனை கொண்டு தாசமார்க்கம் என்கிற அடிமை மார்க்கத்தில் இருந்தவர் அதை வெறும் கற்பனைக்கல்ல, அனுபவிச்சு அனுபவிச்சு பாடி இருக்கிறார். நம் செந்தில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை காண் என்று சிவபெருமான சுட்டி காட்டுகிறார். எனவே சத்புத்திர மார்க்கத்தில் இருந்து அருள் புரிந்தவர் ஞானசம்பந்த பெருமான். தாசமார்க்கம் என்கிற அடிமை மார்க்கத்திலே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு இந்த சைவ சமயத்தை வாழ்வித்த பெருந்தகை திருநாவுக்கரசு பெருமான். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே திருக்கைலாயம் சென்று சேர்ந்த ஞான ஒளி சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருடைய தோற்றம் உங்களுக்கெல்லாம் தெரியும். சிவபெருமான்
கண்ணாடியில தம்முடைய நிழல் உருவத்தை கண்டு சுந்தரா வருக என்று அழைக்க வந்தார்னு செய்தி. இப்ப நாமெல்லாம் எப்பவானும் கண்ணாடியை விட்டு வெளியில வருவோம். நம்ம கண்ணாடி பார்க்கறதே ஒரு பெரிய கோலம் தெரியுமோ. சில பேர் கண்ணாடி பார்த்தா அந்த காக்கா மாதிரி தலையை இப்படி சிரிச்செல்லாம் பார்ப்போம், சாச்சு அப்படி சாச்சு. ஏன் எந்த டிகிரிலையாவது அழகா இருந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு சபலம் தான். அதுக்காக எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி தலையை பார்ப்பான். சிவபெருமானுக்கு அப்படி இல்லை. ஏன் 365 டிகிரிஸிலும் அவர் ரொம்ப அழகு. சொக்கன் இல்லையா, சுந்தரன் இல்லையா, பேரழகன் இல்லையா. அந்த நிழலை பார்த்தார், சுந்தரா வருக என்றார், சுந்தரர் வந்தார். சரி, இது வரலாறு. அந்த சுந்தரரை தோழமையாக தன்னோடு அவர் வைத்திருக்கிறார். திருக்கைலாயத்துல பெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக இருக்கின்ற அந்த பெருந்தகை திருக்கைலாயத்துல பூப்பறிக்கிற போது கமலினி அனிந்தித்தை என்கிற அம்பிகையின் சேடி பெண்களை கண்டு உள்ளம் பறிகொடுத்தார்னு கதை. நீங்க கதையா எடுத்துக்க கூடாது. அதுக்குள்ளேருந்து நாம கத்துக்க வேண்டிய செய்தி இருக்கு. என்ன இருக்கு? கைலாயத்திலும் காதல் வரும். சார் இப்படி சொல்லலாமான்னா அந்த கதையோட மெசேஜே அதுதான். மனிதன் ஆழ்மனதில் இருக்கிற அந்த விருப்பம் என்பது எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன் கமலினி அனிந்தித்தையும் பார்த்து உள்ளம் பறிகொடுத்து விட்டு சுந்தரர் திரும்ப வருகிறார். அதெல்லாம் நீராடி அந்த பூக்களை எரிஞ்சு வேறு பூக்களை மாலையாக்கி கொண்டு திருக்கைலாயத்துக்கு வந்து பெருமானுக்கு மாலை அணிவிக்க வருகிறார். சிவபெருமான் கேட்டார், சுந்தரா நந்தவனத்தில் என்ன நடந்ததுன்னு. இவர் சென்சார் பண்ணி உள்ள வச்சிருக்கிற பிலிமை போட்டு காட்டுங்கிறார் சிவபெருமான். போடு அப்படி. சுந்தரருக்கு வேற வழி இல்லை, எல்லாம் சொல்லித்தானே ஆகணும். தெரியாமையா மூர்த்திக்கு தெரியும். அப்போ அவர் சொல்றார், நீ பூமிக்கு போ. இது சாதாரண விஷயம் அல்ல. என்ன, திருக்கைலாயத்தில் உள்ளத்தில் விருப்பம் தோன்றிய சுந்தரர் பூமிக்கு வருகிறார் என்றா என்ன எடுத்துக்கணும்? ஆசைகள் அடங்கிய இடம் கைலாயம். அங்க ஆசைக்கு இடம் கிடையாது. ஆசைகள் அனுபவிக்க வேண்டிய இடம் இந்த பூமி. உனக்கு ஆசை தோணிட்டா ஆசையை அனுபவிக்கணும்னா பூமிக்கு தான் நீ போகணும். பூமிக்கு போறத தவிர ஒரு வழி இல்லை, பூமிக்கு போ அப்படின்னு அனுப்புறார். அதுலயும் எங்க அனுப்பிச்சார்னா தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சார். ஏன் ரொம்ப அதீதமா ஆசைகளை அனுபவிச்சு சௌக்கியமா இருக்கிறதுக்குரிய இடம் தமிழ்நாடு அப்படின்னு முடிவு பண்ணி பூமிக்கு போ அப்படிங்கிறார். சுந்தரர் பூமிக்கு வர்றார். ஆனா வரும்போது அவர் செய்ததுதான் அற்புதத்துல அற்புதம். என்ன, பூமிக்கு போறேன், நான் திரும்பி வர்றதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும்ல. இது சின்ன விஷயம் அல்ல. நான் சிரிக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். திஸ் இஸ் த டிஃபிகல்ட் தாட். ஏன்னா பூமிக்கு வந்தவன் எவனோ திரும்ப மேலே போனதா வரலாறே கிடையாது. ஒன்ஸ்வாரால் இங்கே எப்படி செட்டில் ஆகுறதுன்னு யோசிப்பான். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரை பற்றி சொல்லுவாங்க. ஒரு தடவை கோயம்புத்தூருக்கு விசிட் பண்ணவன் அங்கேயே ரிட்டையர்மெண்ட் ஆனால் எப்படி குடியிருக்கலாம்னு வீடு வாங்குவான் அப்படின்னு. அது மாதிரி இந்த பூமிக்கு என்ன ஒரு பெரிய நன்மைன்னு கேட்டா, சிறப்புன்னு கேட்டா, இங்கே வந்தவன் இங்கேருந்து திருப்பி போகிற ஐடியாலேயே வரமாட்டான். முக்தி ஆகணும், மேலே போகணும் அப்படிங்கிற எண்ணம் வர செய். ஒன்னுலேருந்து ஒன்று நிலையாத சமுத்திரமான சமுசார துறைக்கணின் மூழ்கி நிஜமான தெனப்பல பேசி அதனோடே நெடுநாளும் உழைப்புள்ளதாகி பெரியோர்கள் இடைக்கரவாமல் நினைவால் நின் அடித்தொழில் பேணி துதியாமல். திருப்புகழ் சொல்றார், நிலையாத சமுத்திரமான சம்சார துறை. இது ஒன்னுலேருந்து ஒன்று அப்படியே செயின் போட்டுக்கிட்டே போகும், நிறுத்த முடியாது. சுந்தரர் பூமிக்கு வந்தார், அப்படியே நடந்தது பாருங்க. ஆனா சிவபெருமான் அப்பே சொல்லிட்டார், பூமிக்கு போனா என்ன மறுபடியும் மேல கொண்டு வர வேண்டிய வேலை ஒண்ணுது. இதுக்கு நீ ஒத்துக்கோ, நான் பூமிக்கு போறேன் அப்படி. இப்போ நான் உன்னை மறுபடியும் கொண்டு வந்துடுவேன், கவலைப்படாது. நாமெல்லாம் அப்படி ப்ராமிஸ் வாங்காம வந்துட்டோம். அவர் வாங்கிட்டு வந்துட்டார், ரொம்ப சேஃப். பூமிக்கு வந்துட்டார். வந்தார், உங்களுக்கு கதை தெரியும். அந்த ஊர் ராஜா இந்த பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படுறார். ஆதி சைவ அந்தன மரபுல பிறக்கிறார். எனவே ஆதி சைவ அந்தன மரபுக்குரிய கல்விகள் கற்றார். நரசிங்க முனையனையர் இந்த பிள்ளையை பார்த்து ஆசைப்பட்டார். இந்த பிள்ளைக்கு ராஜ குடும்பத்துக்குரிய கல்வி, குதிரை ஏற்றம் எல்லாம் கற்றுக் கொடுக்க சொல்றார். 2 வீட்லையும் செல்லமான பிள்ளையாக அரச குடும்பத்துக்குரிய வீர விளையாடல்கள், ஆதி சைவ அந்தன குடும்பத்துக்கு உரிய அற்புதமான பூஜை முறைகள் 2 இந்த பிள்ளைக்கு வருது. இந்த அருமையான பிள்ளைக்கு திருமணம் நிச்சயம் பண்ணுகிறார்கள். சடங்கவி சிவாச்சாரியாருடைய திருமகளை பேசுகிறார்கள். ஜாலியா இங்கேருந்து ஊர்வலம் புறப்பட்டு அந்த திருமணத்துக்கு போகுது. அந்த திருமணத்துல சிவபெருமான் தடுத்து நிறுத்தி இவரை மீட்டு எடுத்து கொண்டு வருகிறார். கதை உங்களுக்கு தெரியும். சிந்திக்க வேண்டிய இடம் என்ன, சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்காக உட்கார்ந்துருக்கும் போது சிவபெருமான் கூப்பிட்டாரு, உடனே போனார? அவர் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தது. அப்பதான் சிவபெருமான் முடிவு பண்ணார், ஒருத்தரை கூட்டிட்டு போறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு,
இது ஒவ்வொருத்தனையா வந்து நம்ம கூட்டிட்டு போறதா இருந்தா என்ன வழி அப்படின்னாரு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான். என்ன? இந்த சுந்தரரை தேவாரம் பாட வச்சு தேவாரத்தை படிக்கிறவன் மேல ஈஸியா வர்றாப்புல ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும்னு இந்த கஷ்டத்தில இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு தான் அவர் தேவாரத்தை கொடுக்க வச்சாரு. நீங்க சுந்தரரை கசக்கி கசக்கி அவர் திருவாச தேவாரம் பாட வச்ச மாதிரி வேற யாருமே வேலை வாங்கல. ஞானசம்பந்தர் ரொம்ப வாய் நோகுமோன்னு கவலைப்படுவார், திருநாவுக்கரசருக்கு முதுமையோன்னு கஷ்டப்படுவார். ஆனா சுந்தரரை சீண்டி சீண்டி பாட வைப்பார். நீங்க ஒவ்வொரு தேவாரமும் கேட்டு கேட்டு வாங்கினதுதான். பாருங்க, மழபாடியில என்னை மறந்தனையோன்னு கேட்கிறாரு. என்னடா நம்மளை விட்டுட்ட அப்படி. இவர் ஒண்ணு அவர் சரி கட்டுறாரு. நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா கொழையடிக்கிறார். எப்படின்னா, பொன்னார் மேனியனே ஒலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் வெளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியில் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனோ. நான் உன்னை தவிர வேற யாரடா நினைக்க போறேன்னா இது என்ன அர்த்தம்? மறந்திருந்தாரு இவ்வளவு நேரம். அவர் நம்மை மறந்தனையோன்னு கேட்ட உடனே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேன். எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். கோயம்புத்தூர்ல நாங்க வீட்டு வாடகைக்கு எடுத்து குடியிருக்கிறப்போ எனக்கு முதல் பொண்ணு பிறந்து பேச ஆரம்பிச்ச காலம், நல்லா பேசுற காலம். டேபிள் மேல உட்காந்து வச்சிருந்தேன். எங்க அப்பா எங்க அம்மா என் கூட இருந்தாங்க. அவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க. அப்ப என் மனைவி கேட்டா இன்னைக்கு ராத்திரி பால் எவ்வளவு வாங்கணும் அப்படின்னு கேட்டா. அப்ப நான் சும்மா இல்லாம ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நீ நானும் தானே அப்படின்னு. வார்த்தை வாய் வரைக்கும் வந்துட்டு 2 பேருக்கு தானே பால் கம்மியா வாங்கிக்க அப்படின்னு. புள்ள சொன்னா, அப்ப என்ன விட்டுட்டியாப்பா அப்படின்னா. எனக்கு பகீர் ஆகி போச்சு. 2 பேர் தானே பால் கம்மியா வாங்கிக்கிட்டா என்ன போதாதா அப்படின்னு. உடனே அந்த குழந்தை கேட்குறா, என்னப்பா என்ன விட்டுட்டியாப்பா அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு சிக்கல். இல்லை ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மாவை விட்டுட்டேன்னு சொன்னா அப்புறம் நம்ம பாடு என்ன கதி ஆகும்னு தெரியும். ஒன்றை விட்டுட்டேன்னு சொன்னா குழந்தை முகம் வாடி போயிடும். நான் சொன்னேன், பாலே உங்க 2 பேருக்கு தான், எனக்கு எதுக்கு அனாவசியமா உங்க 2 பேரை தான் சொன்னேன். உன்னை விடுவனாடா ராஜா, அப்பா உன்னை விடுவனா அப்படின்னு. இந்த அப்பா உன்னை விட்டுருவனான்னு சொன்ன போது எனக்கு ஏற்பட்ட நெகிழ்ச்சி இருக்கு பாருங்க மனசுல. ஐயோ அந்த குழந்தை கேட்டுடுச்சே, நம்ம அவனை விட்டுட்டோமே அப்படின்னு. இந்த அனுபவம் சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரத்தை படிக்கிற போது, அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனும், நான் உன்னை விடுவனா. அப்ப எப்படி என்ஜாய் பண்ணிருக்கிறார். அப்படி சிவபெருமான் அவரை நோண்டி நோண்டி. இப்போ உங்களுக்கு கதை தெரியும், கதை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு பொன் கிடைக்குது. அந்த பொண்ணை மணிமுத்தாரில் விட்டுட்டு திருக்காரூர்ல வந்து கமலாலயம் அந்த குளத்துல எடுக்கிறாரு. அந்த பொண்ணை எடுத்துட்டு மாத்து சரியா இருக்கா அப்படின்னு அந்த மாத்து உரைச்சு பார்த்தார். அங்க குளக்கரையில ஒரு விநாயகர், மாத்துரைத்த விநாயகர்னு அவர்கிட்ட. எப்போ ஊர்ல சிவபெருமான் கொடுத்த பொண்ணு கொஞ்சம் மச்சம் வெட்டி உள்ள வச்சிருக்கிறார். இப்ப குளத்துல இருந்து எடுத்த பொண்ணையும் எடுத்து 2ஐயும் உரைச்சு பார்த்தார். இந்த டெக்னிக்கே சுந்தரர் எங்கேருந்து கத்துக்கிட்டது தெரியுமா? சிவபெருமான் கிட்ட இருந்து. எப்படி இவரை அடிமையாக்குகிற போது ஒரு ஓலையை காமிச்சு அந்த ஓலையை சுந்தரர் அவசர அவசரமா கிழிச்ச உடனே ஒரு சிரிச்சார். இது வெறும் ஜெராக்ஸ் காப்பி, ஒரிஜினல் உள்ள இருக்குன்னு. அப்ப சுந்தரர் யோசிச்சார், ஓ இது ஜெராக்ஸ் காப்பி ஓலையா, அப்ப மூல ஓலை வேறையானார். உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா, நீ கிழிப்பேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உனக்கு நான் மூல ஓலையை காட்டல. அவனை பிடிச்சுக்கோங்க, மூல ஓலையை எடுத்து தர்றேன்னு எடுத்து கொடுத்தாரு பாருங்க. அதை வாட்ச் பண்ண சுந்தரர் கண்டுபிடிச்சிட்டார். ஓ இப்படி 2 வச்சுக்கணும் போல் இருக்கு, கரெக்டா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டார், மச்சம் வெட்டி அவர் கொடுத்த தங்கத்துல ஒன்ன இடுப்புல வச்சுக்கிட்டார். இப்ப திருவாரூர் குளத்துல இருந்து தங்கத்தை எடுத்தார். பழைய தங்கத்தையும் புதிய தங்கத்தையும் 2 ஒன்னா இருக்கான்னு மாத்து. யார்கிட்ட கேட்கறது? குளத்தங்கரில் பிள்ளையார் உட்கார்ந்துருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டார். அவருக்கு எவ்வளவு நாளா அவங்க அப்பா மேல ஆத்திரமோ தெரியல, அன்னைக்கு போட்டு கொடுத்துட்டார். ஆமா ஆமையா, இது அதை விட இது மாத்து கம்மி அப்படின்னு. உடனே மறுபடியும் பாட்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? சுந்தரரை மாத்தி 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 பாட வச்சு தேவாரத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணார். உள்ளே இருந்து சிவபெருமான் வெளில எடுக்கிறார். நான் சொன்ன இதேதான். ஒரு பயலை மீட்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தனுக்கா வந்தா நம்மால கட்டுப்படி ஆகாது. இவங்க எல்லாரையும் மீட்கிறதுக்கு ஒரே வழி சுந்தரனுடைய தேவாரம் என்பதற்காக அந்த தேவாரத்தை அப்படி அவர்கிட்ட இருந்து திரும்ப 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 எடுக்கிறார். ஆனா சுந்தருடைய மேன்மையை நீங்க பார்க்கணும். குண்டையூர் சில நெல்லு பெறுகிறார், அவருக்கு வந்து நெல்லு கொடுக்கிறார். குண்டையூர் கிழாருங்கிற பெரியவர். நீங்க அந்த காலத்துல பெரியவனுடைய பண்பு என்னன்னு பார்க்கணும். அந்த நெல்லு தனக்கு சொந்தமா வேணும்னு நான் நினைக்கிறேன் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு அந்த நெல்லு கிடைக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த நெல்லு கிடைக்கட்டும், அந்த ஊர் மக்கள் எல்லாரும். அதை விட முக்கியம், நெல்லை எதுக்காக கேட்கிறார்? பங்குனி உத்திர விழாவுக்கு எத்தனையோ அடியார்கள்லாம் வருவாங்க, அவங்க சாப்பிடணும், அதுக்காக இந்த நெல்லு வேணும்.
இப்ப நீங்க தொட்ட இடத்துல எல்லாம் பாருங்க, உயர்ந்த பண்புகள், பிறர் வாழ வேண்டும் என்கிற எண்ணம், எதையும் தான் எடுத்துக்கொள்ளணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனா சுந்தரருக்கும் சிவபெருமானுக்கும் இடையில இருக்கிற உறவு முறைய மார்க்கத்தை சொல்வார்கள் தோழமை மார்க்கம். அது ரெண்டு பேரும் நட்பு முறையில பழகினார்கள். அப்படி இது ரொம்ப கஷ்டம். கடவுளை அப்பாவா நினைச்சார் ஞான சம்பந்தர், ரொம்ப சுலபம். கடவுளை எஜமானரா நினைச்சு பாடுகிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான், அதுவும் சுலபம். கடவுளை ஃப்ரெண்டா நினைச்சு ஹலோ ஹவ் ஆர் யூ, ஹேவ் யூ டேக்கன் ஒரு மார்னிங் காஃபி, டிஃபன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் சொல்லி கேட்க முடியுமா? ஆனா சிவபெருமான் அப்படி ஒரு மார்க்கமும் உலகத்துல உண்டுன்னு புரிய வைக்கிறதுக்காக அந்த வார்த்தையை பாருங்க, யாம் தோழமையாய் தந்தோம்னர். நான் என்ன உனக்கு தோழனா தர்றேன்னர். நான் என்ன உனக்கு தோழனா தர்றேன். ஏன் தெரியுமா? தோழமையில தன்னை தருவதுதான் தோழமையை ஒழிய, நான் என்ன உனக்கு தோழனா கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுக்கறது தான் தோழமையை ஒழிய, நான் உன்னை தோழனா ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா அது கர்வமா போயிடும். அந்த வார்த்தை பிரயோகமே நீங்க பாத்தீங்கன்னா, என்ன உனக்கு நான் தோழனா தர்றேன்னு சொல்லி தோழமை என்ற தத்துவத்தை, உணர்வை அவ்வளவு அழகாக பயன்படுத்தி காட்டுகிறார். அதனால்தான் சுந்தரர் எதுனாலும் சிவபெருமானை கேட்டு கேட்டு தான் வாங்கணும். அவர் கேட்ட மாதிரி யாருமே கேட்க முடியாது. காற்றனைய கடும் பரிமா ஏறுவது, குதிரை வரும், நல்ல குதிரை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குதிரை, பயணம் பண்றதுக்காக, யாத்திரை போறதுக்காக. அப்புறம் கரிவிரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும். அது என்ன கரிவிரவு நெய்சோறு? வெஜிடபிள் பிரியாணி, காய்கறிகளால் நெய், நெய் புலாவ், காய்கறி வெஜிடபிள் புலாவ். கரிவிரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும். ஒருவேளை இல்லை, 3 times a day. கரிவிரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும். அதை விட இன்னும் டாப் என்னன்னா, கஸ்தூரி கமல் சாந்து. இவர் சென்ட் ஸ்ப்ரே பண்ணிக்கிறது கூட சிவபெருமான் செலவுல தான். கொண்டு கொடுக்கணும், கொடு, நம்ம ஃப்ரெண்டு தானே, கொண்டு வந்து கொடு. சார் நம்ம ஃப்ரெண்டு சிங்கப்பூர் போன சொல்ல, எனக்கு 2 சென்ட் வாங்கிட்டு விட, உரிமையா சொல்லுவோம்ல, அதான் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, வந்தவொடனே அவனை தூக்கி உள்ள வச்சுக்கும். அவன்கிட்ட சொல்ல வேண்டாம், கேட்க வேண்டாம், எதுவுமே வேண்டியதில்லை. நான் இதை எடுத்துக்கட்டுமான்னு கேட்டாலே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவமானம் இல்லையா? உரிமையா எடுத்துக்கிறது தானே. கஸ்தூரி கமல் சார்ந்து. ஆனா நாம கோயில்ல போய் கேட்கறதுக்கும் சுந்தரர் கேட்கறதுக்கு என்ன வித்தியாசம்னு அந்த பாட்டுல கடைசியில ஒரு முத்திரை வச்சார். அது வரைக்கும் பொறுமையா படிக்கணும். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா சாமி கிட்ட அதை கூட இதை கூட கேட்கிற மாதிரியே இருக்கும் எல்லாம். அப்படி போய்கிட்டே போன கடைசியில சுந்தரமுத்து சாமி சொல்வார், பன்மயத்த மொழிப்பறவை சங்கிலிக்கும் எனக்கும். பன்மயத்த மொழிப்பறவை, பறவை நாச்சியார், சங்கிலி சங்கிலி நாச்சியார். அப்புறம் என்ன? பன்மயத்த மொழிப்பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாக இவ்வுலகில் மற்றாரை உடைய. எனக்கு வேற யாரும் இல்லடா, நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். இதான் வித்தியாசம். இப்ப நாம கடவுள்கிட்ட எப்ப கேட்கிறோம் தெரியுமோ? ஒரு 7-8 பேர்கிட்ட கேட்டிருக்கிறோம், எதுக்கும் அவர்கிட்டையும் கேட்போமேன்னு கேட்டிருக்கிறோம். எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கலெக்டர்கிட்ட கேட்டாச்சு, மந்திரி கிட்ட கேட்டாச்சு, ஆளுங்கட்சிக்காரர்கிட்ட கேட்டாச்சு, எல்லாம் கேட்டாச்சு. அப்புறம் கோயில்லையும் கேட்டாச்சு. ஏன் சும்மா எல்லாத்தையும் கேட்ட மாதிரி அவர்கிட்டையும் கேட்டு வைப்போமே. அப்படி நம்ம வழிபாட்டு முறையே ரொம்ப விசித்திரமானது. நான் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்றது, ஒருத்தங்க தந்தி வந்தது, அப்பா சீரியஸ்ன்னு. அவன் அப்போதான் ஏழுமலையான் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஏடுகொண்டல வாடா, எங்கள் அப்பாவை காப்பாத்துறா, உனக்கு 500 ரூபா பணம் அனுப்புகிறேன் அப்படின்னா. சரின்னு ஏடுகொண்டல வாடா முடிவு பண்ணார், காப்பாற்றலான்னு ஒரு டிசைட் பண்ணார். நெக்ஸ்ட் செகண்ட் இன்னொருத்தங்கேருந்து வந்தான், சமயபுரம் கோயிலுக்கு போயிருந்தேன் இந்தா அப்படின்னா. அதை எடுத்து வச்சா, ஆத்தா எங்கள் அப்பாவை காப்பாற்று, உனக்கு ஒரு 300 ரூபா அனுப்புகிறேன்னா. ஏழுமலையானுக்கு 500 ரூபா, சமயபுரத்து ஆத்தாளுக்கு 300 ரூபா. நீ தான் அங்கே தான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டிய கேஸை, அப்புறம் எதுக்கு இங்கே சமயபுரம் ஆத்தாளுக்கு வேற தனியாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்? அவன் முடிவு பண்ணிட்டான். அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டாக்டரா ஏடுகொண்டல வாடா வந்தா, நர்ஸா சமயபுரத்து ஆத்தா வரணுங்கிற ஐடியாவில் அங்கே புக் பண்ண கையோட இதையும் சேர்த்து புக் பண்ணிட்டான். இதுக்கு அப்புறம் என்னன்னா, இன்னும் யார் யார் எத்தனை சாமி சொன்னாலும் அவன் புக் பண்ணிக்குவான். நீங்க ஞானிகளையும் நம்மை பிரித்தறியணும். சுந்தரமூர்த்தி சாமி சிவபெருமான் கேட்ட மாதிரி ஊர்ல எதை கேட்டாரா? பன்மயத்த மொழிப்பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாக இவ்வுலகில் மற்ற ஆரை உடைய. எனக்கு வேற யாரும் இல்லடா, நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். அந்த உரிமை, நான் உன்னை தவிர வேற யார்ட்டையுமே கை நீட்டி கேட்க மாட்டேன், அதனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப சிவபெருமான் கொடுக்காம இருக்க முடியுமா? இவர் கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தாரு. நீ என்னென்ன கேட்குறியோ எல்லாம் இந்தா வச்சுக்க கொடுத்தாரு. ஆனா சிவபெருமான் எப்படி அந்த உறவு முறையை வச்சிருக்கிறாருன்னா, இவ்வளவு தூரம் இவர் கேட்டதெல்லாம் கொடுத்த சிவபெருமான், இவர் தப்பு பண்ற போதும் தப்ப அப்படியே ஒத்துக்கணுமா இல்லையா? இவர் சொல்றார், தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகிங்கிறார். நான் தப்பு பண்ணா கூட என் தப்பை நீ கண்டுக்க மாட்டேன். அதான் நட்பு. நட்புக்கு அடையாளமே
தப்பு பண்ணா கூட தப்புக்கு துணையா இருக்கிறது தான். அந்த நினைப்புல சிவபெருமான தப்புக்கு உடந்தையாக்குறார். எப்படி? திருவொற்றியூர்ல ஒரு கல்யாணம் பண்ணணும். அந்த அம்மா என்ன சொல்றாங்க, கோயிலில் வந்து சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்றார், அந்த பர்டிகுலர் மூமெண்ட் நீங்க கோயிலில் இருக்காதீங்க. இவருக்கு ஃப்ரெண்ட் ஆனதுக்கு பாவம் கோயிலில் அவர் இருக்கக்கூடாதா? எவ்வளோ கஷ்டப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணி கொண்டாந்து உட்காந்து வச்சிருக்கிறாங்க. அவரை கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க, கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாங்கிற மாதிரி சிவபெருமான் சொன்னார். எங்கே போட்டுனார்? மகிழ மரத்தடியில் போய் உட்காரு. ஏன்? நானும் அவளும் மகிழ, நீர் மகிழ மரத்தடியில் போய் உட்காரு. சிவபெருமான் பார்த்தார், எனக்கு இதுவும் வேணும்டா, இன்னமும் வேணும். அந்த மாட்டை போய் ஒத்தி வச்சுட்டார். என்ன? அவன் கோயிலில் சத்தியம் பண்ணுறேம்மா, மகிழ மரத்தில் வந்து பண்ண சொல்லு. அப்புறம் அவர் பிளான்டாக இருக்கார். சத்தியம் பண்ணார், மீறினார். ஆனால் மீறின உடனே என்ன நடந்ததுன்னா கண்ணு போச்சு, கண்ணு போச்சு. அப்போ என்ன அர்த்தம்? கண்ணு போச்சு. சிவனுக்கே தோழனா இருந்தாலும் கூட சத்தியத்தை மீறினால் தண்டனை உண்டு. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சத்தியத்தை மீறுகிற போது உனக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. அப்ப சுந்தரமுட்சாமி பாட்டெல்லாம் பார்க்கணுமே. அந்த திருவொற்றியூரை கூட சொல்வார், ஓதும் வந்து உலகம் ஒற்றியூர் என்னும் ஊருடையா நேம்பர். அவருக்கு அந்த கடலால சத்தம் கேட்குதான். ஏன்? கண் பார்வை இல்லை, அதனால என்னால் இந்த ஊரை வர்ணிக்க முடியல இப்போ. ஆனா எனக்கு இன்னும் அந்த காதுல கேட்குது, அந்த அந்த ஒலி வந்து கேட்குது எனக்கு. அப்படிப்பட்ட ஒற்றியூர் உடையவனே அப்படிம்பார். இப்போ அனுபவிச்சு பாடிய பாடல்கள் சுந்தரமுட்சாமியுடைய தேவை. அது ரொம்ப முக்கியமான செய்தி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பெரிய செய்தி என்ன? பெருமான் தமிழ் மறையில் விருப்பம் உடையவன் என்ற செய்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான செய்தி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சர்ச்சை நடக்குது. என்ன? நீங்க பெருமான் சிவபெருமான கும்பாபிஷேகம் பண்றதா இருந்தா, வழிபாடு பண்றதா இருந்தா, சமஸ்கிருதத்தில் பண்றது தான் சரியா, தமிழ்ல பண்றது தான் சரியா, தமிழ்ல பண்ணக்கூடாதா? பெரிய இஷ்யூ. ஆனா இந்த மாதிரியான அவமானகரமான சர்ச்சை தமிழ் மண்ணை தவிர வேற எங்கேயாவது நடக்குமான்னு எனக்கு தெரியும். வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மொழிக்கு அந்த மாதிரி சக்தி இருக்கா இல்லையான்லாம் உட்காந்து சர்ச்சை பண்ணக்கூடிய வேடிக்கை வேற எந்த மண்ணிலும் நடக்காது. எப்படி சார் ஒரு மொழிக்கு சக்தி இல்லாம போயிடும்? ஒரு பக்தன் அடி வயிற்றுலேருந்து அம்மானு கூப்பிடுற போது கடவுள் வராம போயிடுவாரா? நீ என்ன சான்ஸ்கிரிட்ல கூப்பிடல, அதனால நான் வர முடியாது அப்படின்னு ஏதாவது கண்டிஷன்லாம் போடுவாரா? கண்டிஷன் போடுறதுக்கு சுவாமி என்ன சராசரி அரசியல்வாதியா இல்ல கவர்மெண்ட் டாக்டரா? நீ டயத்துல வந்து பார்த்தாதான் நான் வந்து வைத்தியம் பார்க்க முடியும்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய கருணை உடையவன். அந்த மொழியில கூப்பிட்டாலும் ஓடி வர மாட்டானே. நம்ம மக்களுக்கு அது தெரியல. அவங்க நினைக்கிறாங்க சமஸ்கிருத மந்திரத்தில் பண்ணாதான் சுவாமி வந்து கோயிலுக்குள்ள வருவார், அப்புறம் சமஸ்கிருத மந்திரத்தில் பண்ணாதான் சுவாமி உள்ள இருப்பார். ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் சமஸ்கிருதத்துக்கு எதிரி அல்ல. ஆனா அதுல மட்டும்தான் பண்ண முடியும், தமிழ்ல பண்ண முடியாதுன்னு பேசுகிற குழந்தைத்தனமான வாதம் பிழையாது. ஏன்? தமிழ் மொழிக்கு பெருமான் வந்து அடிமை. இந்த தமிழ் கேட்கறதுக்கு தான் அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான். இப்போ சுந்தரமூர்த்தி சாமியை வலுக்கட்டாயம் பண்ணி அவர் கல்யாணம் பண்ண போறவர் தடுத்து நிறுத்தி அவர் பித்தன்னு பேச வச்சு கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய அந்த திருவண்ணைநல்லூர் கோயிலில் கொண்டாந்து உள்ள நிறுத்திக்கிட்டு அவர்கிட்ட சொல்றார் பாருங்க சிவபெருமான், நான் எதுக்கு உன்னை கொண்டாந்து நிறுத்தம் தெரியுமா? எதுக்கு? பாடுப்பா, நம்மளை பாடு. அவர் சொன்னார், நான் என்ன பாடுவேன் அப்படின்னார். திட்டினல்ல, அதே வச்சு பாடு. அவர் என்ன சொன்னார்? பித்தான்னு திட்டினார். அதுதான் அர்ச்சனையா. அர்ச்சனை பாட்டேயாகும், அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றான் தூமரை பாடும் வாயா. எப்போதும் வேதம் சொல்லுகிற வாயை உடைய சிவபெருமான் நமக்கு அர்ச்சனை பாட்டு அப்படி. அர்ச்சனைன்னா இங்க என்னன்னா, இத்தனைக்கும் இவர் பித்தான திட்டி இருக்கிறார். இப்ப தெரியுதா? பல வீட்டுல யாராவது திட்டினா சொல்லுவான், அர்ச்சனை நடக்குது, என்ன அர்ச்சனை ஆயிட்டு இருக்குது அப்படின்னு. அது எப்படி வந்ததோ இப்படி வந்ததான்னு தெரியல. இவர் திட்டினார் பித்தன்னு. பித்தா பிறை சூடி பெருமானி அருளாலா எத்தா உனக்கு ஆளாய் நின்றேன், அத்தா உனக்கு ஆளாய் நின்றேன். அப்பா நான் உனக்கு ஆளா நிற்கிறேன். வைத்தாய் பண்ணை தென்பால் பண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி உனக்கு தான்பா ஆளாய் நிற்பேன், வேற யாருக்கு போய் நான் அடிமையா இருக்க முடியும்? எவ்வளவு அழகான ஒரு பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா. அருமையான ஒரு தேவாரம். பித்தன்கிற சொல் திட்டு. அந்த திட்டு தமிழ் மறையாக ஆகிறது. அந்த தமிழ் மறைக்கு பெருமான் ஏங்கி சொல்லுகிறான் அர்ச்சனை பாட்டு. அதுவே நமக்கு உகப்பானது, நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார். இப்ப நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு மெசேஜ் டெரைவ் பண்றோம். என்ன? நாவுக்கரசு பெருமானுடைய வாழ்விலே பணிவு, சமய தலைமைக்கு இருக்க வேண்டிய அடக்கம், தொண்டுள்ளம், கோயில்களை தூய்மையாக பேணுதல், இது போன்ற செய்திகள்.
அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய உன்னதமான செய்தி என்பது என்ன? தமிழ் மறைமொழி என்கிற பேர் உண்மையை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்வின் மூலமாக சிவபெருமான் நமக்கு புரிய வைக்கிறார். பிறகு சேரமான் பெருமாள் நாயனாரோடு அவருக்கு அன்பும் நட்பும் ஏற்படுகிறது. பிறகு திருக்கைலாயம் சென்று சேருகிறார். நீங்க ஆரம்பத்தில் பாருங்க, சுந்தரர் எனக்கு அதை குழு இதை குழு இதை குழுலாம் கேட்பார். பின்னால சொல்வார், என்ன உடம்பு பறை கிழித்தனைய போர்வை அப்படின்னு. இந்த பறைன்னு ஒரு கருவி இருக்கு, அதில் ஒரு தோல் இருக்கும். அந்த தோல் தான் நாதத்துக்கு காரணம். ஆனால் அது கிழிஞ்சு போயிட்டா, அந்த தோல் கிழிஞ்சு போயிட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி இந்த தோல் கொஞ்சம் கிழிஞ்சு போயிட்டா, மகாபாரத்தில் ஒரு வரி வரும், இந்த தோல் மூடி இருக்கிறதால தான் காக்கா கொத்தாமல் இருக்குன்னா. நம்ம தோல் மட்டும் விலகி இருந்தா காக்கா போறப்ப கொத்திட்டு போயிடும். டக்குன்னு ஒரு சும்மா ஏன் உருவானேன்னு கொத்திட்டு போயிடும். இந்த தோல் கிழிஞ்சிட்டு அந்த உடம்புக்கு ஒரு மரியாதை இல்லை, வெறும் மாம்சம். காக்கையும் கழுகும் தின்ற வெறும் மாம்சம். நான் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நெல்லின் நுனி, இந்த நெல்லோட நுனி இருக்கு இல்லையா, அது தச்சா என்ன வலி வலிக்கும், நெல்லினுடைய நுனி. அது தெரியாம இந்த உடம்பை நான் எவ்வளவு பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. எதுவும் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்துல எனக்கு நீ தான் வேணும். இந்த உயர்ந்த கருத்தை சொல்லி அவர் நிறைய அற்புதம் பண்ணினார். முதலை உண்ட பாலகனை எழுப்பினார். அவிநாசியில் அவர் செய்த அற்புதங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இப்படியெல்லாம் பல அற்புதங்கள் பண்ணி பிறகு சேரமான் பெருமாள் நாயனாரோடு திருக்கைலாயம் சென்று சேர்ந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று என்று வரலாறு. 3 பேருடைய வாழ்வினுடைய முக்கியமான செய்திகளை பார்த்தோம். மணிவாசக பெருந்தகையினுடைய வாழ்க்கை, மாணிக்கவாசக பெருமானுடைய அந்த அணுகுமுறை, அது பெரிய சாதனை. ஏன் இந்த மூவரு முதலிகளை தாண்டி மனிதனுடைய உள்ளம் நெக்குருகி அழுது இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்ற அற்புதத்தை புரிய வைத்த பெருமை மணிவாசக பெருந்தகைக்கு உண்டு. மன்னிக்கணும், நம்ம நாட்டில் இப்போ ஒரு பழக்கம் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் நல்ல பழக்கமா மாறும். பல வீடுகளில் திருவாசகம் முற்றோதல்னு ஒரு பழக்கம் செய்வாங்க. திருவாசகத்தை முழுக்க எல்லாரும் சேர்ந்து படிக்கிறது நல்ல பழக்கம். ஆனால் நாளாக அது குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ சில குடும்பங்கள் எப்படி தெரியுமா, திருவாசகம் எப்போ சொல்கிறாங்க தெரியுமா, யாருக்காவது உயிர் பிரிய போகுதுன்னா அப்போ யாரையாவது கூப்பிட்டு திருவாசகம் சொல்கிறதுன்னு அதுக்குன்னே ஒரு இடமா ஆக்கிட்டாங்க. அப்புறம் இறந்த பிறகு சொல்லுவதுன்னு ஒரு பழக்கம் ஆக்கிட்டாங்க. அது அவ்வளோ நல்லதா எனக்கு தெரியல. அது நல்லது தான், இறந்தவர்களுக்கு நல்லது தான். ஆனால் எப்போதும் திருவாசகத்தை ஓதுதல் இன்னும் உயர்ந்த பணி. எங்கள் ஐயா தான் சொல்லுவாங்க, ஒரு பெரிய பணக்காரர் மூச்சு உள்ளையா வெளியிலையான்னு இழுத்துக்கிட்டு இருந்தது. அப்போ தான் திருவாசகம் சொல்கிறதுக்கு ஆளை கூப்பிடுவாங்க. உயிர் பிரியறதுக்கு முன்னாடி ஒரு திருவாசகம் கேட்கட்டும் அப்படிங்கிற ஐடியாவில் ஓதுவாருக்கு சொல்லி அனுப்புனேன். ஓதுவார் வந்தார். அவர் பார்த்தா இவருக்கு முன்னாடி போகிற மாதிரி இருந்தார். ஏன்னா அப்பப்போ கல்யாணத்துக்கு கூப்பிட்டு 5000 10,000 கொடுத்தா ஓதுவார் நல்லா இருப்பார், போகிறப்ப கூப்பிட்டு விட்டு அவர் எப்படி நான் நல்லா இருப்பாருன்னா. அவங்கள இப்போ நம்ம வீட்டு விசேஷங்களில் ஓதுவாமூர்த்திகளை கூப்பிட்டு பாட சொல்லி 500 1000 பணம் கொடுக்க வேண்டாமா? திருமுறைகளை நம்பி இருக்கிறவர்களை வாழ வைக்கலன்னா அவங்க எப்படி சார் சௌக்கியமாக வாழ முடியும்? இந்த சமயத்துக்கு மட்டுமே கூப்பிட்டு விடுறது அப்படின்னா அவர் இவரை விட பரிதாபமாக வந்தார். இதுக்கு நடுவில் இந்த வாசலில் பால்காரன் வந்து பெல் அடித்தான் சைக்கிளில். உங்களுக்கு தெரியும், சில வீட்டில் இந்த டிக்கெட் கிழிச்சு பால் வாங்குவாங்க. 2 லிட்டர் பால்னா 2 கூப்பன் கிழிச்சு வாங்கணும். இந்த மருமக 2 கூப்பன் கிழிச்சா, ஒருவேளை ராத்திரி திருப்பி போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஐடியாவில் 2 கூப்பன் கிழிச்சா. இவர் உயிர் பிரியும் போது அதை இப்படி பார்த்துக்கிட்டே சொன்னார், இன்னைக்கு அவசரப்படாத, ராத்திரி வரைக்கும் தாங்கும். இவர் ராத்திரி வரைக்கும் தாங்கும், காலம்பரை பால் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க. இப்போ இவர் டிக்கெட்டே கிழிக்க போறா, இவர் பால் கூப்பன் கிழிக்கிறத பற்றி கவலைப்படுறாருன்னா. இந்த நேரத்தில் ஓதுவார் திருவாசகம் சொன்னால் ஏதாவது காதல் இருக்கும். திருவாசகம் எப்போ படிக்கணும்னா, நாள்தோறும் பூஜை அறையில் கண்ணீர் பெருக, அந்த தொடுமணற்கேணியில் நீர் ஊறி வருவதை போல நாம் பாருங்க, அப்படி கண்கள்லேருந்து கண்ணீர் சுரக்க நாள்தோறும் ஓத வேண்டிய உயர்ந்த நூல் திருவாசகம். மனோன்மணிய சுந்தரபிள்ளை அழகா சொல்றார், அவருக்கு ஒரு ஒப்பீடு பண்ணி சொல்றார். வேதம் உயர்ந்தது தான், ஆனா வேதம் சொல்லுகிற போது கண்ணீர் விட்டவர்கள் எத்தனை பேர்னு கேட்டார். ஒரு வேதம் மந்திரம் சொன்னா கண்ணீர் விட்டவங்க யாராவது இருக்காங்களா? ஒலி நல்லா இருக்கு, கம்பீரமா இருக்கு, கண்ண தண்ணி வருதா? இல்லை. ஆனா திருவாசகம் முறையா சொன்னா, ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனியாருள் இல்லையா, நான் யாரோடு நோகேன் யார்க்கெடுத்துரைக்கேன், நான் எங்கடா போய் சொல்லுவேன். அந்த ஒரு வரி திரும்ப 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 நீங்க சொல்லி பார்த்தா தண்ணீர் வராத கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். அப்படி உள்ளத்தை உருக்கி கண்ணீர் பெருக்கக்கூடிய வலிமை உடையது திருவாசகம். குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ரொம்ப அழகா சொல்வார்கள். இதுக்கு முன்பு பட்டத்தில் இருந்தவர்கள் ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொல்வார். இப்போ தேன்கிறது எங்கேருந்து எடுக்கிறாங்க?
ஒரு பூவிலேருந்து எடுப்பாங்க. அது யார் எடுப்பா? வண்டு எடுக்கும். இந்த தேன்லேயே எது விலை உயர்ந்த தேன் தெரியுமா? குறிப்பிட்ட ஒரே மலர் தொகுதியில இருந்து எடுக்கப்பட்ட தேனுக்கு விலை கூட. இப்ப சந்தன மரமா பூத்திருக்கு, அதை போய் தேனை எடுத்துட்டு வந்தா அது சந்தன தேன், அதுக்கு ஒரு தனி மரியாதை. குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட பூ நிறைய பூத்திருக்கும், அதுல இருந்து மட்டுமே வண்டு அள்ளி கொண்டு வந்த தேனுக்கு விலை கூட. அதாவது பல மலர்லையும் போய் எடுத்துட்டு வர்ற தேனை விட ஒரே மலர்ல இருந்து எடுக்கப்பட்ட தேனுக்கு மரியாதை கூட. அழகா சொல்வார்கள் அடிகளார், வாதவூர் வண்டு சிவபெருமான் திருவடி தாமரை என்ற மலரிலிருந்து மட்டுமே எடுத்த தேன் திருவாசகத்தில். தேனுக்கு ஒரு குணம் உண்டு, என்ன? அது விருந்து மருந்து. தேன் விருந்துக்கு விருந்து, மருந்துக்கு மருந்து. எப்படி? தேனை பாலோட சேர்த்து சாப்பிடுவாங்க, அப்ப விருந்தாகும். அதை இளம் வெந்நீர்ல விட்டு சாப்பிட்டா அது மருந்தாகும். இளம் வெந்நீர்ல சாப்பிடுற போது உடம்பை இழைக்கும். நீங்க யோசிக்கிறீங்க, அது தெரிஞ்சுமா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு, அதான் அந்த பக்கமா வச்சுக்கோங்க. பாலில் விட்டு சாப்பிட்ற போது அது பருக்கும். இப்போ புரியுதா காரணம் என்னன்னு? பாலில் விட்டு தேன் சாப்பிட்டா உடம்பு பருக்கும், வெந்நீரில் விட்டு சாப்பிட்டா உடம்பு இழைக்கும். காலையில் சாப்பிட்டா ஒரு குணம், இரவுல சாப்பிட்டா ஒரு குணம். தேனுக்கு நிறைய குணங்கள் உண்டு. அடிகளார் சொல்வார், அந்த தேன் எப்படி மருந்து விருந்தாக இருக்கிறதோ அப்படி திருவாசகம் மருந்து விருந்தாக இருக்கிறது. ஆனா இது என்ன மருந்து? நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பெரிய மருந்து. என்ன? பிறவி பிணிக்கு பெருமருந்து. பிறவி பிணி, இந்த வார்த்தையே பயங்கரமான வார்த்தை, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நோய் வேறு, பிணி வேறு. நோய்க்கும் பிணிக்கு என்ன வித்தியாசம்? நோய்ங்கிறது வரும், மாத்திரை சாப்பிட்டா போயிடும். பிணி அப்படி இல்லை, போறாப்புல போயிட்டு மறுபடியும் வந்துடும். அதுதான் பிணின்னு பேர். இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு வைத்தியரை பார்க்குறீங்க, ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு, சரியா போச்சு, அப்புறம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அது நோய், சரியா போச்சு. சில விஷயம் என்னன்னா போவே போவாது. அவரே சொல்வார், ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தான் நான் கொடுக்க முடியும், ஃபுல்லாக ஒன்றும் நிறுத்த முடியாது. அது நீங்கள் அப்போ வரும்போது இதை போட்டுங்க, மறுபடியும் மாத்திரை போட்டுங்க, மறுபடியும் போட்டுருங்க. கேட்கலன்னா 2 மாத்திரை போட்டுருங்க. அப்பவும் கேட்கலன்னா போக வேண்டியதுதான். நான் என்ன பண்ண முடியும்? ஒரு லெவல் தான் முடியும். அது மாதிரி போறாப்புல போயிட்டு திரும்ப திரும்ப வந்துடும். தமிழில் இன்னொன்று பிணின்னா என்ன தெரியுமா? பசிப்பிணின்னா. மணிமேகலை பசிப்பிணி மருத்துவன்கிற வார்த்தையை பயன்படுத்துது. ஏன்? பசி இப்போ காலம்பரை 8 மணிக்கு பசி எடுக்குது, உடனே நம்மால் மருந்து போடுறாங்க. என்ன மருந்து? வெள்ளை வெள்ளையா 4 மாத்திரை, அப்புறம் கருப்பு கலர்ல ஒரு டானிக்கு, இதெல்லாம் மருந்து போடுறாங்க அந்த பசிப்பிணிக்கு. அது 8 மணிக்கு மாத்திரை கிட்டலாம் கொடுத்தா 12:30 மணிக்கு டான்னு வந்துடும். இன்னும் சில பேருக்கு நடுவில் ஒரு தடவை வரும், அப்போ ஒரு டானிக் ஊற்றுவாங்க. 11:30 11:45 ஒரு டானிக் ஊற்றுனாதான் அது 1 மணி வரைக்கும் கொஞ்சம் தாங்கும். அப்புறம் 1 மணிக்கு நிறைய மருந்தெல்லாம், அது ஆயுர்வேத மருந்து எல்லாத்தையும் குழைச்சி கிழிச்சு ஆயுர்வேத மருந்து எல்லாம் மொத்தமாக கொடுத்தா 4 மணிக்கு திரும்ப வந்துடும். அப்போ ஒரு கஷாயம் கொடுக்கணும். அதுக்கு உடனே 4 மணிக்கு கஷாயம் எல்லாம் கொடுத்தா ராத்திரி 8 மணிக்கு மறுபடியும் வரும். மாத்திரையோ மருந்தோ ஆயுர்வேதமோ ஏதோ ஒன்று அவங்க சௌரியத்துக்கு ஒன்று உள்ள கொடுக்குறாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம், இந்த பசிங்கிற பிணி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இது மாதிரி போறாப்புல போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை. இது வரலன்னா டாக்டர்கிட்ட போயிடுவான். டாக்டர் 2 நாளா பசிக்கவே மாட்டேங்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. இந்த நோய் வரலன்னா அதுக்கு மருத்துவரை போய் பார்க்கறான்னா. இந்த பசி எப்படி பிணியோ அப்படி நமக்கு இன்னொரு பிணி இருக்கு, அதை பத்தி கவலையே படல. அது என்ன? பிறவி பிணி. எத்தனை பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம்? எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி, இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல. மாத்தி மாத்தி ஒரு அம்மா வீட்டுல போய் பிறந்து மாதா உடல் சலித்தாள், வல்வினையன் கால் சலித்தேன், பேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பை ஊர் வாழ்சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. பட்டத்து சுவாமி பாடுற, வேதா கை சலித்தார். அதாவது விதி எழுதி எழுதி பிரம்மாக்கு கை சலிக்குதுன்னா உங்களுக்கு தெரியுமா? ஒரு பையன் 7ஆம் கிளாஸே 4வது வருஷம் படிச்சா பையனுக்கு கஷ்டமோ இல்லையோ, வாத்தியாருக்கு கஷ்டம். ஏன்? அவர் அதே ஜோக் சொல்ல முடியாது. அந்த ஜோக் ஆரம்பிச்ச உடனே பையன் சொல்லுவார் பாரு அப்படின்பா. இவர் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சொல்வார், ஒன்று இந்த பையனை 7ஆம் கிளாஸ் விட்டு மாற்றுங்க, இல்லை என்ன 7ஆம் கிளாஸ் விட்டு மாற்றி 8ஆம் கிளாஸில் போடுங்க. இந்த பையனுக்கு என்னால் சொல்ல முடியாது. இவன் பேப்பரை திருத்தி எனக்கு கை வலிக்குது சார். இது மாதிரி பிரம்மா சொல்வாராம், இந்த பையனை ஒன்று மேலே அனுப்புங்க, முக்தி கிச்சி கொடுத்து, இல்லை பிறக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. இவனுக்கு விதி எழுதி எழுதி என் கை வலிக்குதுன்னு ஆறாம் பிரம்மா. வேதா கை சலித்தாள், மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், பேதாவும் கை சலித்து விட்டானே
நாதா இருப்பை ஊர் வாழ்ச்சி. இப்படி பறக்கிறமே, இந்த பிறவி பிணிக்கு எது மருந்துன்னா திருவாசகம் பிறவி பிணிக்கு மருந்து. எப்படி திருவாசகம் பிறவி பிணிக்கு மருந்து? மாணிக்கவாசகர் கதை சொல்றது நோக்கம் அல்ல. படித்தவர், தென்னவன் பிரமராயன் என்ற பட்டம் பெற்றவர், அமைச்சரானார். அரிமர்தன பாண்டியனுக்கு அமைச்சராகிறார். வாரியார் சாமி இந்த கதை சொல்லும் போது ஒரு கேள்வி கேட்பார். நான் இத்தனோண்டு பையனா எதிர்த்தாப்புல உட்காந்து அவர்கிட்ட புத்தகம் பரிசு வாங்கியிருக்கேன். டேய், ராஜா பெரியவனா மந்திரி பெரியவனா? எனக்கு இன்னும் அப்படியே ஞாபகம். ராஜா பெரியவனா மந்திரி பெரியவனாட? நாங்கள் பசங்க என்ன சொல்லுவோம்? ராஜா பை போஸ்ட், ராஜா தானே பெரியவன் அப்படி சொல்லுவோம். ராஜா ராஜா ராஜா. ஒரே ஒரு பையன் மந்திரி தான். அட, கரெக்டாக கண்டுபிடிச்சேன். இந்த ராஜா பெரியவனா மந்திரி பெரியவனான்னு கேட்டு மந்திரி பெரியவன். ஏன்? ராஜா புள்ள ராஜா ஆக முடியும், மக்கா இருந்தா கூட ஆயிடுவான். ஆனா மந்திரி புள்ள மந்திரி ஆக மாட்டான். மந்திரி படிப்பை பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க. இது பழைய காலத்துல. வாரியாசாமி அப்படியே சொன்ன நினைப்பு இருக்கிற. அப்படியே அரிமர்தன பாண்டியன் இவர் வடமொழியிலும் தென்மொழியிலும் வல்லவர் கல்விமான் என்பதால அவரை தேர்ந்தெடுத்து கல்வியினுடைய உச்சியில் இருக்கிறார், மந்திரி ஆக்குறார் வாத ஊரர். சரி, மந்திரி ஆயிட்டார். அரசனுக்கு வேண்டியபடி இருந்தா கூட அவருக்கு மனசுல நிறைவு வரல. பொண்ணோ பொருளோ படிப்போ ஆத்மதாகம் உள்ளவர்களுக்கு ஒருபோதும் ஈடு தராது. என்ன நீங்க தேடி 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 போனாலும் ஆத்மதாகம் உள்ளவர்களுக்கு இந்த பொண்ணோ பொருளோ புகழோ ஒரு திருப்தி தர முடியாது இல்லையா? அந்த உச்ச நிலையில பழுத்த பழமாக இருக்கின்ற அருள்நிலையாளர் மாணிக்கவாசக பெருமான். அப்ப என்ன நினைக்கிறாரு? இந்த மந்திரி பதவி புகழ் பாராட்டெல்லாம் பிடிக்கல. கதை உங்களுக்கு தெரியும். ராஜா குதிரை வாங்க அனுப்பிச்சான். அந்த குதிரை வாங்குறதுக்கு போகும்போது ஒரு குதிரை வாங்கல. அந்த பணத்தை கொண்டு கோயில் கட்டினார். புலவர் கீரன் சொல்வாரு, பல பேர் கோயில் பணத்தை குதிரையில விடுறான், இவர் தான் குதிரை பணத்தை கோயில்ல விட்டார். குதிரைக்கு காசு கொடுத்தா அதை வச்சு கோயில் கட்ட ஆரம்பிச்சார். கோயில் திருப்பணி பண்றார். இப்ப சிவபெருமான் குருந்த மரத்தடியில் ஒரு குரு வடிவத்தில் எழுந்தருளி ஆட்கொள்கிறார். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் அவருக்கு அந்த பக்குவம் வருது. குருந்த மரத்தடியில ஒரு குரு வடிவத்துல வந்து நின்று இவரை ஆட்கொண்டு உய்விக்கிறான் பெருமான். பிறகு மறைஞ்சிட்டான். இந்த ஆன்மா அழுகிறது. அழுது அடி அடைந்த அன்பராக இந்த ஆன்மா அழுகிறது. எப்படிறான்னா, கரும்பு கசங்க கசங்க சாறு வருவது போல, முத்து சிப்பிக்குள்ள இருக்கிற போது ஒரு உறுத்தல் வந்த உடனே அழுது அழுது முத்து உருவாவதை போல இந்த மாணிக்கவாசகர் என்கிற ஆன்மா அழுது அழுது அது திருவாசகமாயிற்று. எந்நேரம் அந்த உறுத்தல் மனசுக்குள்ள, குருவை பிரிஞ்சிருக்கிறோமே, குருவை தரிசிக்கலையே, இன்னும் இந்த உலக வாழ்க்கையில இருக்கிறோமே அப்படின்னு அந்த துன்பத்தில் அழுது அழுது அடியடைந்த அன்பராக உயர்கிறார். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையார் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தங்கருணை வெள்ளத்து அழுத்து வினை கடிந்த வேதியன். இந்த ரெண்டு வரி இருக்கு பாருங்க. கல்லை பிசைந்து கனியாக்கி. என்ன கல்லை பிசைந்து கனியாக்கினா? கல்லை யாராவது பிசைய முடியுமா? அதை யாராவது கனியாக்க முடியுமா? அதாவது மோஸ்ட் அன்குவாலிஃபைடு பர்சனாலிட்டியா தன்னை சொல்றார். நான் ஒன்றும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை, இவ்வளவு தாழ்வா இருக்கிறேன். இந்த கல்லை பிசைந்து கனியாக்கி. என்ன கனியா ஆக்குறார் அவர்? எப்படி ஆக்க முடியும்? எனக்கு ஒரு சின்ன சம்பவம் வாழ்க்கையில். இப்போ இல்லை, 20-25 ஆண்டுக்கு முன்பு நான் பேச ஆரம்பித்த காலம். வெளியில் எங்கேயாவது பேசிட்டு மெட்ராஸில் மயிலாப்பூரில் வீடு, பஸ்ஸு பிடிச்சி சிரமப்பட்டு வீட்டுக்கு வரும். மயிலாப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வீட்டுக்கு வந்தால் ராத்திரி 10-11 மணிக்கு மேலே வந்தால் சாப்பாடு போடுறதுக்கு வீட்டில் கஷ்டம். கஷ்டம்னா வறுமை இல்லை, தூக்கத்தில் எல்லாரையும் எழுப்பிக்கிட்டு இருக்கணும், சிரமம். வெளியிலே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடும். ஒரு கடையில் போய் பழம் பால் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஒரு கடையில் போய் பழம் அப்படின்னு அது வெறும் காயாக இருந்தது. இன்னும் இந்த காயை போய் யார் சாப்பிடுவா அப்படின்ட்டு அந்த கடையில் பால் ரொம்ப அருமையாக பால் கொடுங்கன்னு சொல்லி நான் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு பையன் இங்கேருந்து வந்தவன் அந்த வாழை தாரில் அப்படி கை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டே ஒவ்வொரு பழமாக அப்படி தள்ளிக்கிட்டே வந்தான். என்ன எல்லாம் காயாகவே இருக்கு, ஒன்று கூட பழமா இல்லையே அப்படின்னா. அந்த கடைக்காரன் சொன்னா பாருங்க, கையெடு, நீ இப்படியே பழுக்க வச்சுட போல தெரியுது, எடு கை அப்படின்னு. கோச்சிக்காதப்பா அப்படின்ட்டு. இது நடந்த சம்பவம். அப்படியே வாழைத்தாரில் கீழ்ப்பகுதி இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு 2 வாழைக்காய், பழம்னே சொல்ல மாட்டேன், 2 வாழைக்காய் அதை வேகமாக அப்படி இழுத்து இப்படி கீழே ஒன்றை வச்சுட்டு ஒன்றை எடுத்து உள்ளங்கையில் வச்சு இப்படி உருட்டினான். ஒரு காயை இப்படி வச்சு உருட்டினேன். நான் அப்படி திகைச்சு போய் இப்படி பார்த்தேன். என்ன பண்ணுறீங்க? என்ன பழுக்க வைக்கிறேன் எப்படின்னா, நீங்கள் வேணா பாருங்களேன், இப்படி கசக்கிட்டு தோலை உரிச்சா குழ குழன்னு இருக்கு, டப்புன்னு அப்படியே சாப்பிட்டேன். நான் சொன்னேன், இது என்னங்க காயை போட்டு இப்படி பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க?
டக்குன்னு எனக்கு திருவாசகம் ஞாபகம் வந்தது. ஆஹா, இவ காயை பிசைஞ்சு கனியாக்குறான், கடவுள் கல்லை பிசைந்து கனியாக்குறான். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்து. அது பெருசு இல்லை. எனக்கு அடுத்த கேள்வி சொன்னதான் ரொம்ப டாப். நான் சொன்னேன், எதிர்கடையில் பாருங்க பழம் மஞ்சள் மஞ்சள் நல்லா இருக்கு, அங்கே போய் சாப்பிட்றது தானே, எதுக்கு இந்த காயை எடுத்து பழுக்க வச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க? இவர் தான் சார் அக்கௌண்ட்டுக்கு கொடுப்பாருன்னு, கடன் வாங்கிட்டு இருக்கிறார், அவன் அக்கௌண்ட்டு கொடுக்க மாட்டார். அப்ப நாம கடவுளை கடகாரன் ஆகிட்டோம் பார்த்தீங்களா? எப்படின்னா நாமெல்லாம் காயா நம்மளை பிசைஞ்சு கனியா எடுத்துக்க வேண்டிய தலையெழுத்துக்கு அவருக்கு இருக்கா? கல்லா மனத்து கடைப்பட்ட நாயே. நாயேன்னு சொல்றாரு இல்லையா, அது வெறும் தாழ்வல்ல, நைச்சியானு சந்தானம்னு சொல்வார்கள். அந்த அனுபவத்தையும் தாண்டது. என்னது அது? நாயை பற்றி உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கலாம். நாய்க்கு ஒரு சின்ன பழமொழி சொல்லுவான், நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, ஒன்றும் வேலை இல்லை, ஒன்றும் வேலை இல்லை, ஆனால் நிற்க நேரம் இல்லை. நீங்கள் நாயை வீட்டில் வளர்த்தவங்களுக்கு தெரியும். சில பேர் நாயவே புள்ள மாதிரி வளர்த்துருப்பான், சில பேர் பிள்ளைய சௌரியம். நாய் எங்கள் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறப்போ வாசலில் போய் நிற்கும், ரொம்ப வேகமாக வாசல் நிற்கும், திரும்ப அங்கேருந்து ஓடியாந்து தோட்டத்துக்கு போகும், தோட்டத்துக்கு போய் திரும்ப அங்கேருந்து வந்து சோஃபாவில் ஏறி உட்காரும், விடு மாடி ஏறும், திரும்ப அங்கேருந்து கீழே இறங்கி வரும், வாசலில் போய் பார்க்கும். ஒரு நிமிஷம் அது அமைதியாக இருந்து நான் பார்த்தது கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு என்ன வேலை? ஒன்றுமே வேலை இல்லை. அது வாசலில் போய் நின்று பார்த்தது போஸ்ட்மேன் வரானா நான் பார்க்குது, அது பின்னாடி போய் கிணத்துல பார்த்தது மோட்டர் போட்டிருக்காங்களே கிணத்துல தண்ணி இருக்கா இல்லையா நான் எட்டி பார்த்தது இல்லை. இந்த வேலை இருக்கிற நாம போக முடியல, இந்த வேலையே இல்லாத பின்னாடி போயிட்டு முன்னாடி போயிட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு. போச்சுக்காதீங்க, நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, ஒன்றும் வேலை இல்லை. கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணா நாமளும் ஊர் ஊரா அலையிறோம், எங்கெங்கயோ சுத்துறோம். நாய்க்கு நிக்க நேரம் இல்லை, ரொம்ப யோசிச்சா ஒன்னும் வேலை இல்லை. நம்ம அந்த லெவலுக்கு யோசிக்கிறது இல்லை, யோசிச்சிட்டோம்னா ஒன்னும் வேலை இல்லை. ஏன் சார் இப்ப மதுரைக்கு வந்து நான் பேசலைன்னா என்ன சைவம் என்ன நின்று போயிடுமா? இல்லையா? நான் பெருசா மதுரைக்கு போனோம், இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, என்ன ஒரு பெரிய பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் நம்மள. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ப்ரோக்ராம் போட்டோம், ஐ எம் வெரி சாரி எனக்கு மதுரையில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ரொம்ப யோசிச்சா ஒன்றும் இல்லை, டீப்பா திங்க் பண்ணா. அதனாலதான் நம்மள பல பேர் திங்கே பண்றது இல்லை. பண்ணிட்டோன்னு வச்சுங்க நாம எல்லாம் ஒரு அரைப்பைத்தியம்னு தெரியும். இந்த பிச்சேற்றின்னு சொல்றாரு பாருங்க, அது என்ன பிச்சேற்றி? என்ன பைத்தியம் ஆகிட்டான், என்ன பைத்தியம் ஆகிட்டான். என்ன பைத்தியம் ஆக்குறதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே பைத்தியம் தானே, அப்புறம் என்ன புதுசாக ஆக்குறதுக்கு இருக்கு? கோச்சுக்காதீங்க, ஒவ்வொன்றும் பைத்தியம். இப்போ சினிமா ரிலீஸ் ஆன உடனே சினிமா பார்க்கணும்னு தவிக்கிற பைத்தியம் இல்லை. டிவி முன்னாடி உட்கார்ந்தா தீபாவளி அன்னைக்கு வெடி வெடிக்காம எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம வர்றவனை வான்னு கேட்காம வரிசையா அப்படியே பார்க்குது, அதுக்கு வேற என்ன பேர் வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒன்னொன்னு குழந்தை பருவத்தில் இருந்த போது நாம இந்த மேட்சஸ்லாம் சேர்த்து வச்சிருப்போம், மேட்சஸ் கோலி குண்டு இதெல்லாம் ஆம்பளை பசங்க சேர்த்து வச்சிருப்பான், பொம்பளை பிள்ளைங்க இந்த மயில் இறகு அதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருக்கோம். இப்ப யோசிச்சு பாருங்க, அது ஏதாவது அறிவுடைமையா? இப்ப யோசிச்சா அது எப்படி அறிவுடைமை இல்லையோ அதே மாதிரிதான் நீங்க கட்டின வீடு கூட உங்க கோலி குண்டு மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமா போகும் பாருங்க. ஏன் நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு அர்த்தம் இல்லாம ஒரு மூலையில போய் உட்கார போறோம் பாருங்க, அப்ப புரியும் நாம எவ்வளவு பெரிய பைத்தியம். ஆனா அந்த ரியலைசேஷனுக்கு போக மாட்டேங்கிறோம். உண்மை அதுதான். மாணிக்க வாசகர் போயிட்டார். என்ன இதெல்லாம் உலக விஷயத்துல பைத்தியம் முடிச்சு போய் அலையிறது, வீடு கட்டுறேன், நான் கார் வாங்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஒண்ணுமே இல்லை. கடைசியா அடைய வேண்டிய இடம் என்ன? அதுல நான் பைத்தியம் ஆயிட்டேன். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்று கல்லை பிசைந்து கனியாக்கி. இதுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு காரணம், தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியம். நீங்க அப்பர் பெருமான் திருவாக்கல அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும்னு ஒரு கேள்வி கேட்கிறார். நம்முடைய சைவ சமயத்தினுடைய சாரமே வினையின் காரணமாக உயிர் பூமிக்கு வருகிறது. இந்த வினை வசப்பட்ட இன்ப துன்பங்களை இந்த பூமியில் அனுபவிக்கிறது. இந்த வினை வசப்பட்ட வாழ்வில இருந்து விடுதலை அடைந்து இறைவன் திருவடியை சென்று சேருதல் தான் வாழ்வினுடைய நோக்கமே. அப்ப வினை எப்படி களைவது, வினையை விட்டு எப்படி வெளியில வர்றது, வினையிலேருந்து ஆத்மா எப்படி விலகி வெளியில போறது, இந்த சீக்கிரட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இத்தகைய குருமார்கள் மண்ணுலகத்திலே தோன்றினார். இப்ப நீங்க திருவாசகத்தை படிக்க 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 என்ன ஆகும்னா நம்முடைய வினை அழிகிறது. எப்படி? அவன் கருணை வெள்ளத்தில் வினை கடிந்த வேதியன், இந்த வினை அழிந்து போகிறது. நான் இப்போ கொஞ்சம் வருத்தப்பட்டு வழிபாட்டு ஒரு பகுதியை சொல்றேன், கோச்சுக்காதீங்க. வழிபாடு என்பது இன்னைக்கு எப்படி கொச்சை ஆயிடுச்சுன்னு கேட்டா,
இறைவன் மூலமாக ஏதேனும் ஒரு லாபத்தை அடைதல் வழிபாடு என்ற எண்ணம் பரவிடுச்சு. குழந்தை இல்லை, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், குழந்தை வந்தது. நான் ஒரு வேலைக்கு மனு போட்டிருக்கிறேன், வேலை கிடைக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு ஒரு வீடு பிளாட் அலாட் ஆகணும், ஆக மாட்டேங்குது, சாமியை வேண்டிக்கிட்டேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் உடைச்சி சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று நடக்குது. லட்சக்கணக்கான பேர் சனீஸ்வரன் சன்னதியில் போய் நிற்கிறானே, இது உண்மையான இறை மரபுக்கு உரியதா? அந்த திருநள்ளாறில் இருக்கிறது சனீஸ்வரன் கோயிலா? முதல்ல அது சிவன் கோயில். தர்ப ஆரண்யேஸ்வரர்னு அங்க இருக்கிற ஒரு சிவபெருமான். மன்னிச்சுக்கணும், அன்னைக்கு சனி பெயர்ச்சி அன்னைக்கு சிவன் சன்னதிக்குள்ள எவனும் போல நேரா போய் சனியை கும்பிட்டுட்டு எல்லாம் வெளியே வரா. அவனுக்கெல்லாம் சனி விடுறாரு. நான் ஒரு 7.5 வருஷத்துக்கு 8 வருஷமா உங்ககிட்டே இருக்கிறேன்பா, நீ இவ்வளவு அன்பா வந்து என்னை கும்பிட்டுருக்கிறேன், ஆனால் நான் கூடவே இருக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு. அதாவது நீங்க குரு பூஜனுடைய பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கணும். சிவனை அன்றி சிறு தேவதைகளை வணங்குவதில்லை என்பதுதான் வழிபாட்டுடைய மூல நோக்கம். ஒரு முழுமுதற் பொருளை வணங்குபவர்கள் எல்லா விதத்திலையுமே அப்படி இருக்கு. ஒரு முழுமுதற் பொருளை வணங்குகிறவர்கள் வேறு சில தேவதைகளை வணங்க வேண்டிய கட்டாயமே இல்லை. ஆனா நம்ம சனிக்கு எவ்வளவு பயப்படுறான் தெரியும். சில பேர் சம்சாரத்துக்கு பயப்படுறான், சில பேர் சனிக்கு பயப்படுறான், சில பேர் ரெண்டுமே ஒன்னா அமைஞ்சிருச்சு நமக்கு அப்படின்னு அதுக்கு மொத்தமா பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். கோச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஆம்பளைக்கு சேர்த்து தான் சொல்றேன். உண்மையில சனி ஈஸ்வரனே அல்லங்க, சனி ஈஸ்வரனே அல்ல. இந்த சனீஸ்வரன் வேர்டே தப்பு. சமஸ்கிருதம் தெரியாம சொல்லிட்டு இருக்கிறான். சரம் அப்படின்னா அசைதல் அர்த்தம். சரம்னா அசைதல். சனை சரம், மெதுவாக அசைபவர். சரம்னா அசைதல். சராச்சரம் ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அசைவது அசையாதது. சனைன்னு சொன்னா ஸ்லோ. எக்ஸாக்ட் மீனிங் தி ஸ்லோ மூவிங் பிளானட். சயின்ஸ். சனி வந்து 2.5 வருஷம் ஒரு ராசி வீட்டில் உட்காடுறான். ரொம்ப மெதுவா போற கிரகம். அதனால சனை சரன்னு பேர் வச்சான். அவனை மெதுவா சனீஸ்வரன் ஆக்கி சிவபெருமானை விட பெரிய அளவில் கொண்டு போய் அவருக்கே வெள்ளி கவசம் தங்க கவசம் சாத்தி சிவபெருமான அம்போன்னு விட்டுட்டு சனீஸ்வரனே கொண்டு கொண்டு நம்ம திரும்பி வந்துட்டு இருக்கிறான். எங்க போய் முடியும் இதெல்லாம்? அதாவது வழிபாடு என்பது சில்லறை லாபங்களை பெறுகிற ஒரு முயற்சி அல்ல. இன்னொன்னு சொல்லட்டுமா, கோயில் என்பது பக்தி பண்ணையே ஒழிய அது பரிகார தலங்கள் அல்ல. ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வரதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு பாருங்க அசட்டுத்தனம். அது பரிகார பூமி அல்ல, அது ஒரு பக்தியின் பண்ணை. அங்கு பக்தி விளையணும், பரம்பொருள் அனுபவம் கிடைக்கணும். ஒரு பரிகாரத்துக்காக கோயில் போயிட்டு வர்றது சிறுபிள்ளைத்தனமான ஒரு விளையாட்டு. இப்ப மணிக்கவாசர் எதுக்கு சொல்றார்? வினை அழியட்டும்பா மொத்தமா. அப்புறம் சனி என்ன, ராகு என்ன, கேது என்ன, மொத்தமாவே வினை அழிய போற போது வெள்ளத்து அழுத்தி என் வினை கடிந்த வேதியன் ஒரு குருவாக வந்து அந்த சக்தி நிபாதம் மலபரிபாகம் எல்லாம் நிகழ்த்தி இந்த ஆத்மாவை முழுமையா பக்குவப்படுத்தி தர வேண்டிய திருவடி அனுபவத்தை கொடுத்து ஆத்மாவை பெருமான் கடை தேற்றுகிறார். நீங்க நுட்பமா படிச்சா ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த ஆன்மா எப்படி கடை தேறுதுன்னு தெரியும். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம் பாடி. அது என்ன பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை? அதாவது சிவனை கும்பிடுற போது சக்தியை கும்பிடுறோம், சிவனை கும்பிடுறோம். அம்பாள் என்ன பண்ணுகிறாள் அப்படின்னா, நம்முடைய இந்த குற்றங்கள் குறைகளோடு கூடிய இந்த மும்மலங்கள்லேருந்து இந்த ஆன்மாவை பேதப்படுத்தி பிரிச்சு எடுத்து தூய்மைப்படுத்தி சிவபெருமான்கிட்ட கொடுத்துட்றார். இதுதான் சைவ வழிபாட்டுடைய சார். உங்களுக்கு தெரிஞ்சது தான். வீட்டில் தொட்டிலில் குழந்தை இருக்கு, அப்பா வந்து கொஞ்சுறார். குழந்தை அப்பாவை எடுத்து கொஞ்சம் போது அப்பா குழந்தைய கொஞ்சம் போது குழந்தை அசிங்கம் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க, அப்பா ஒரு மாதிரி ஆகிடுவார். பிடி 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 அப்படிம்பார். உடனே தாய் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் குளிப்பாட்டி அதை சுத்தம் பண்ணி துணிமணி மாற்றி அதுக்கு பவுடர் போட்டு விட்டு தலைமுடியை எடுத்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு குடுமி ஒன்று அதுக்கு போட்டு விட்டு அப்புறம் ஒரு திருஷ்டி போட்டு வைப்பார். சில பேர் வீட்டில் திருஷ்டி போட்டே பிள்ளையா பிறந்திருக்கும். அதுக்கு ஒரு திருஷ்டி போட்டு அந்த அம்மா வச்சு விட்டு அந்த குழந்தைய அங்கேருந்து கொண்டு வந்தா உடனே இந்த அப்பா சொல்லுவான், குடு 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 பிள்ளைய கொடுன்னு. சார், இந்த குழந்தைய இந்த அப்பா ஏன் அம்மாட்ட முதல்ல கொடுத்துட்டான்? அது மலத்தோடு இருந்தது. இப்போ அப்பா ஏன் எடுத்துக்கிட்டான்? அது நல்லா பவுடர்லாம் பூசி சுத்தமாக இருக்கு. இதைத்தான் எங்கள் அம்பாளும் பண்ணுறான்னா என்ன, ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்தோடு இருக்கிற குழந்தைகளை அள்ளி எடுத்து அதை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி திருநீரின்னு பவுடர் பூசி சிவபெருமான் கையில கொடுத்துட்டாலாம். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்து பெய்வளை பாதத்து ரம்பான். அப்படி அனுபவிச்சு அந்த வழிபாட்டை நம்ம தரிசனம் ஆத்மாவை 3 மலங்களில் இருந்தும் பிரித்து பக்குவப்படுத்தி மலபரிபாகம் ஏற்படுத்தி சக்தி நிபாதம் உண்டு பண்ணி பிறகு சிவம் என்னும் செம்பொருள் கையிலே இந்த ஆத்மாவை பெருமாட்டி ஒப்படைக்கிறாள். அந்த அனுபவம் திருவம்பாவையில் வெளிப்படுகிறது. மாணிக்கவாசர் ஒரு பெரிய அற்புதம் பண்ணியிருக்கார். சின்ன சின்ன பெண்கள் பாடக்கூடிய பொன்னூசல், சுண்ணமிடித்தல், பூக்கொய்தல் இதெல்லாம் பாட்டில் வரும். ஏன்? ஆத்மா தன்னை பெண்ணா நினைச்சுக்குது, இறைவனை தலைவனாக அனுபவிக்குது. அந்த அனுபவங்கள் முழுக்க 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 வெளிப்படுகிற அற்புதம்
திருவம்பாவையில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு. ஒரே ஒரு சொல்ல எடுத்துக்கொண்டு திருவாசகம் நீங்க பிடிக்கணும்னா, சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியேனர். யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியேனர். இது இப்படியே மனசுல வச்சுங்க. புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானேங்கிறார் முன்னாடி. இப்ப என் கேள்வி, சிவபெருமான் இவர் பின்னாடி திரிகிறாரா, இவர் சிவபெருமான் பின்னாடி திரிகிறாரா? புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, அப்ப புறம் புறம் அவர் திரிகிறார். ஆனா இவர் என்ன சொல்ற, யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேங்கிறார். இது என்ன சார் இது? அவர் இவரை துரத்திக்கிட்டு வந்தா, இவர் அவரை துரத்திக்கிட்டு இருந்தா எப்ப பிடிக்கிறது? அப்ப வேற ஒண்ணும் இல்லை, அவர் உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறார், நம்ம உள்முக பயணம் செய்யல, அதனால அவரை நம்மால பிடிச்சிக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது ஒரு செய்தி சொன்னேன். எத்தனை பேர் கேட்டாங்களோ எனக்கு தெரியாது. நான் இதுவும் நடந்த சம்பவம். மாம்பலத்தில் கடைவீதி, நெருக்கமான கடைவீதி, அதுக்குள்ளே நுழைய போகிறேன். எனக்கு முன்னாடி ஒரு பெரியவர், அவரோட சின்ன பொண்ணு ஒரு 4-4.5 வயசு இருக்கும், ஒரு குழந்தை. அது அவங்க அப்பா கையை பிடிக்காமல் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தது. அப்பா சொல்கிறார், இந்த குழந்தை பேர் பப்ளு, பப்ளு அப்பா கைப்பிடி, பப்ளு அப்பா கைப்பிடி அப்படி. அது காதலியே வாங்கிக்கல, ஓடிக்கிட்டே இருந்தது. கடைசி அந்த அப்பா எரிச்சல் ஆகிட்டான், கூட்டமாக இருக்கு, நீ கையை பிடிக்க மாட்டேங்கிற பப்ளு, அப்புறம் கூட்டத்தில் தொலைஞ்சு போயிடுவேன், தொலைஞ்சு போயிட்டு அவள் அப்பாவை காணும் அப்பா காணும்னு அழுவேன் அப்படின்னு. நான் பாருங்க, அந்த குழந்தை திரும்பி ஒரு கேள்வி கேட்டது, அப்பா லூசாப்பா நீ? பிள்ளைங்க அப்படிதான் பேசுது, அப்பா லூசாப்பா நீ ஒரு மாதிரி ஆயிட்டா. நான் வேற பின்னாடி பார்த்துக்கிட்டே வரேன். அவனுக்கு ரொம்ப வெக்கமாகி போச்சு. அவருக்கு தெரியும் இந்த ஆள் இந்த டிவியில் சொல்லிடுவான் அப்படிங்கிறது அவனுக்கு அப்பவே தெரியும். அவன் பார்த்துக்கிட்டே வரான், லூசாப்பா நீ அப்படின்ட்டு அடுத்த வாரம் சொல்லு, உன் கை உலக்க மாதிரி, நான் எப்படி உன் கை பிடிக்க முடியும்? அடுத்த வார்த்தை சொல்லிச்சு பாருங்க, பா உன் கையை நான் பிடிச்சா கூட்டத்தில் விட்டாலும் விட்டுடுவேன், நீ ஏன் கையை பிடிப்பா, நீ விட மாட்டேன். சார் அது சாதாரண வார்த்தை இல்லை. சின்ன கையே அப்பாவை பிடிச்சா கூட கூட்டத்தில் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு, கவனம் இல்லாமல் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் அப்பா பிடிச்சிட்டா, இறுக்கி பிடிச்சிட்டா அப்புறம் விட முடியாது இல்லையா? இது நான் வெறும் கதை இல்லை, இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், பப்ளு உபனிஷத்துன்னு பேர். இது வந்து ஒரு பப்ளு உபனிஷத். எனக்கு அப்படியே பொறி தட்டுச்சு. என்ன, நாம் இறைவனை பிடிப்பது குழந்தை அப்பா கையை பிடிக்கிற மாதிரி, இறைவன் நம்மை பிடிப்பது அப்பா குழந்தையை பிடிக்கிற மாதிரி. மாணிக்கவாசன் நினைச்சாரு, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தேடி 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 போனேன், நான் தேடி போன போது உன்னை பிடிக்க முடியல, ஆனா கடைசியா நீ என்ன பிடிச்ச பாரு, அப்ப பிடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டேன். ஆனா அப்படி பிடிக்கிறதுக்கு அலோவ் பண்ற போதே ஒரு டிராமா நடக்குது. என்ன, தான் பிடிப்பது போன்ற நாடகம் அங்கு அரங்கேறுகிறது. ஏன், யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேங்கிறதுக்கு எப்படி பொருள் பண்ணும்னு கேட்டா, இதுவரையில் யான் என்பது மாணிக்க வாசகர் என்ற சித்தறிவுடைய ஆன்மா, பிடித்த தருணத்தில் யான் என்பது சிவபெருமான் ஆகிய பரமாத்மா. அந்த கணத்துல என்னுடைய நான் என்பது நான் அல்ல, நீன்னு உணர்வது தானே, எல்லாமே உன்னுடைய நீ தான் இந்த நானா அங்க வேலை செய்யணும் உணர்வு தானே. அந்த டிரான்ஸ்மிஷன் இங்கிருந்து அந்த மாற்றம் நிகழ்ந்த உடனே என்னை நீ பிடித்துக் கொண்டாய், இனி நான் நழுவுவது என்பதற்கு வாய்ப்பு இல்லை, சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படின்னார். அப்படி திருவாசகத்தை வரிக்கு வரி நின்று அனுபவிச்சு கண்கள்ல கண்ணீரோட படிச்சா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொருள் நமக்கு புரிய தொடங்கும். மதம் பிழையாக பயன்படுத்தப்படக்கூடாது. சார் ஒரு வழக்கு மன்றத்தில் சார் ஒரு குற்றவாளி மாட்டிக்கிட்டான். நீதிபதி சொன்னார், உன்னை இப்போ உள்ள வைக்க போற, நீ பண்ண தப்பு, அவன் திருடிட்டான், நீ திருடி இருக்கிற, உன்னை உள்ள வைக்க போற, ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், உள்ள வைங்க எஜமா, 3 வருஷத்துக்கு 4 வருஷம் போடுங்க அப்படின்னா. உன் தப்பு என்னன்னு புரிஞ்சு போச்சா? அவன் சொன்னான், நல்லா புரிஞ்சு போச்சு, எப்ப நான் திருடினாலும் கோயில் உண்டியல்ல பாதி போடுவேன், 1 லட்சம் திருடினா 50,000 போடுவேன், 50,000 திருடினா 25,000 ரூபாய் போடுவேன். போன தடவை 5 லட்சம் ரூபாய் கிடைச்சது, புத்தி கட்டு போச்சு. 2.5 லட்சம் எப்படி கோயிலில் போடுறதுன்னு சொல்லிட்டு சாமிக்கு ஒரு 10,000 ரூபாய் போட்டுட்டு மொத்தமாக நானே எடுத்துக்கிட்டேன். அதனால தான் சாமி என்னை காட்டி கொடுத்துட்டார், அதனால தான் சாமி என்ன காட்டி கொடுத்துட்டார். கடவுளுக்கு துரோகம் பண்ண என்ன உள்ள வைங்க எஜமான்னா. இது வந்து ஒரு வழக்கு ஒன்றில் பதிவான செய்தி. இது எதுக்கு சொல்றேன், திருடக்கூடாதுங்கிறது சமய உணர்வுன்னு தெரியல, இன்னொருத்தன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது சமய உணர்வுன்னு தெரியல, திருடுனதுல சாமிக்கு பங்கு கொடுக்காது தப்புன்னு நினைக்கிறான். இது எப்படி சமய உணர்வா இருக்க முடியும்? சமயம் என்பது ஒரு முற்றிலும் முடிந்த ஒரு முழு வாழ்க்கை, அதில் சில்லறைத்தனமான ஆசா பாசங்களுக்கு இடம் கிடையாது, அது முழுமையான ஒரு வாழ்வியல் முறை. இப்போ என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்குறாங்க,
ஒருவர் சத்புத்திர மார்க்கம், ஒருவர் சகமார்க்கம் தோழமை, இன்னொருவர் தாச அடிமை மார்க்கம். சன்மார்க்கம் என்கின்ற நன்மார்க்கத்தை உலகத்துக்கு வழங்கிய பெருமை மணிவாசகருக்கு உண்டு. எப்படி? ஆத்மா பெண்ணாக, பரமாத்மா புருஷனாக அவனை நோக்கி காதலிக்கின்ற காதல் தவிப்போடு கூட கண்ணீர் விடுகின்ற அந்த தவிப்பை வெளிப்படுத்துவது திருவாசகம். ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். புறம் திரிந்த என்ன தெரியுமா, ஆரம்பத்துல பையன் பொண்ணு பின்னாடி சுத்துவான், பிறகு பொண்ணு மனசு போனதுக்கு அப்புறம் பொண்ணோட மனசு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கு. அப்படி மாணிக்கவாசகர் பின்னாடி சிவபெருமான் சுத்தினாரா, சிவபெருமானுக்கு பின்னாடி மாணிக்கவாசகர் சுத்தினாரா? முடிவெடுக்க முடியாத காதல் அனுபவத்தை விளக்கி சொல்வது திருவாசகம். பல பேர் நினைக்கலாம், சார் சிற்றின்பத்தை போய் பேரின்பத்தோட ஒப்பிடுறீங்களே. மன்னிச்சுக்கணும், சிற்றின்பத்தை விளங்கிக் கொள்ளாத வரையில் பேரின்பத்தையும் விளங்கிக் கொள்ள முடியாது. சிற்றின்பம் பிழையானதல்ல, சிற்றின்பம் குறையானதல்ல. சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம் தான்? ஏன் சிற்றின்பத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு? உலகத்துல இல்லாத மகிழ்ச்சி சிற்றின்பத்துல ஏண்டா இருக்குன்னா, நான் என்பதை கண நேரம் நீங்கள் இழக்கிற இடம் சிற்றின்பம் மட்டுமே. அந்த நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை ஒரு கணம் நீங்கள் இழக்கிற இடம் எதுன்னு கேட்டா சிற்றின்பம் மட்டுமே. ஆனா சிற்றின்பத்தில் என்ன கெடுதல்னு கேட்டா, நீங்கள் இழந்த நானை மீண்டும் சுதாரித்து மீட்டுக் கொண்டு எழுந்து விடுவீர்கள். ஆனால் பேரின்பத்தில் உங்கள் நானை மீட்க முடியாதபடி கரைந்து போய் விடுவதால் சிற்றின்பத்தை விட பேரின்பம் மேலானதாக விளங்குகிறது. இதுதான் பேரின்பத்தினுடைய சீக்கிரம். இந்த அற்புத அனுபவத்தை வெளிப்படுத்திய பெருமை மாணிக்கவாசகருடைய திருக்கோவையாருக்கு இருக்கிறது. இந்த உயிர் இறைவனோடு கலக்கிற அனுபவத்தை அருமையாக வெளிப்படுத்திய பெருமை மாணிக்கவாசகருடைய திருவாசகத்திலே இருக்கிறது. இப்படி நால்வர் பெருமக்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற 4 பதங்களை காட்டினார்கள். ஒன்றோடு ஒன்று உயர்ந்தது என்று தயவு செய்து எண்ணிவிடார். ஞானம் உயர்ந்தது, சரியை தாழ்ந்தது என்று யாராவது சொன்னால் குழந்தைத்தனமான பேச்சு. 4ம் சமமானது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம், 4 வாசல் வழியாக நீங்க உள்ள வரலாம். தெற்கு வாசல், கிழக்கு வாசல், மேற்கு வாசல், வடக்கு வாசல். 4 வாசலில் இருந்தும் நீங்கள் உள்ளே வர முடியும். 4 நிலையில் இருந்தும் இறைவனுக்கு உள்ளே நீங்கள் வர முடியும். எனவே எந்த பாதை நல்ல பாதையோ, நால்வர் காட்டிய நல்வழி எதுவோ அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நாம் இறைவனை நோக்கி நெருங்கியாக வேண்டும். இந்த 4 வழியில் உங்கள் மனோபக்குவத்துக்கு உரிய வழி எதுவோ அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டு பெருமானை நோக்கி நாம் புறப்பட வேண்டும். இந்த சொற்பொழிவு முடிந்து நாம் வீடு நோக்கி புறப்பட்டால் பயனில்லை. வீடு நோக்கி புறப்படுகிற, பெருமானை நோக்கி புறப்படுகிற ஒரு பயணமாக இந்த சொற்பொழிவு அமைய வேண்டும் என்று வேண்டி இதை இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன்.